எனக்கு தெரிஞ்ச ஒரு வீடியோல நீங்க ஆமாம் சார் சொல்லியிருந்தேன் சார். சொல்லியிருந்தீங்க, அடுத்த வாட்டி என் பாட்காஸ்ட் அங்க இருக்கும். கண்டிப்பா. ஆமாம் சார். அண்ட் சீரியஸ்லி சொல்றேங்க, நம்ம பேசினது பழிச்சிருச்சுங்க. கண்டிப்பா சார், உண்மை. பை காட்ஸ் கிரேஸ். சோ இது ஃபர்ஸ்ட், ஏன்னா நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணீங்களா, உங்க ஆன்சரை வச்சு நான் ஒரு வீடியோ போட்டேன். ஆமா சார். சார் ஆக்சுவலா அந்த ஆன்சர் வந்துட்டு நான் ஸ்பாட்ல எழுதுனது. ஓ, அது ஸ்பாட்ல எழுதலையா? அது வந்து பாத்துருக்கேன். சரி, ஓகே. பயந்தேன் அப்பியர் ஆவற வரைக்கும். ஓகே. ஏன் அப்படின்னா ஸ்டில் நான் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ஷனிஸ்ட். ஓகே. ஒரு 10 மார்க் இப்ப நீங்க நம்ம சந்தேலாலாம் கேட்டீங்கன்னா, ஆமா, சந்தேலானா அப்படியே டிட்டோவா எழுதணும் அப்படின்னு நினைக்கிற ஆள், நான் நினைச்ச ஆள். சரி. நான் எப்ப அந்த ரியாலிட்டி வந்து அப்படிலாம் எழுத முடியாது, அந்த இடத்துல நீ போயிட்டு ஒரு தெரிஞ்சது எழுதிட்டு வரதே பெரிய விஷயம் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. 6 அட்டம்ப்ட்க்கு மேல வந்து 100 மேல போட மாட்டாங்க. அதாவது வயசாக மார்க் அட்டம்ப்டாக மார்க் போட மாட்டாங்க. என் ஃப்ரெண்ட் லாஸ்ட் அட்டம்ப்ட் he got 193. சூப்பர். இப்போ எனக்கு வந்துட்டு 8 அட்டம்ப்ட் I got 185. அதே ஒரு மித்து தான். சோ இப்போ this is the proven method. எனக்கு இது ப்ரூவன் சார். ஆனா இது எல்லாருக்கும் இதுதானே சார் மெத்தட். இப்போ நம்ம வந்துட்டு நான் பேசிக்ஸ் முடிச்சிட்டேன், சரி, கான்செப்ட் கிளாரிட்டி இருக்கு, PYQ டெஸ்ட் போட்டுட்டேன், சரி, இது போட்டேன், அப்புறம் எக்ஸாம்ல நிறைய டெம்பரமெண்ட் இருக்கு. இது இன்னைக்கு யூடியூப் ஓபன் பண்ணுங்க, நம்மள மாதிரி இன்னொரு நாள் வீடியோ வரும். யூடியூப் ஓபன் பண்ணுங்க, இந்த ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றாங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி நான் சொல்றது ஃபாலோ பண்ணுங்க, நீங்க சொல்றது ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு 10-15 ஸ்ட்ராட்டஜி. நாங்க தான் பெஸ்ட், நீங்க தான் பெஸ்ட், இதுக்கு இதை தாண்டி ஒரு கொஸ்டின் வெளியே போகாது, இந்த மாதிரி 100 வீடியோஸ் இருக்கு. சரி, கடைசி டைம்ல அடிக்கிற ஒரு 10 ரன் வந்து மேட்ச் வின் பண்றது, லாஸ்ட் ஓவர் மாதிரி எங்கேயோ இருந்து 4 கொஸ்டின் கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். இன்னொன்னு ஈஸி, என்ன ஏரியாஸ் போயிட்டு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு என்ன பண்ணனா, ஐஆர்ல இருந்து கடைசி 20 வருஷம் என்ன கொஸ்டின் என்ன பண்ணனா, ஒரு எக்ஸாம் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னா ஐ டூ ரைட் ஜர்னல். ஓ, என்னென்ன பண்ணோம், ஏன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு why you fail அப்படின்னு போட்டு நான் பாயிண்ட் இல்லைங்க. இது சொன்ன ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆல். ஸோ என் கூட மிஸ்டர் சபரீஸ்வரன் இருக்காரு. ஸோ செக்யூர்ட் ஆல் இண்டியா ரேங்க் 700. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ சார். ஓகே, ரைட். ஸோ இந்த போட்காஸ்ட்டில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, வில் ஹாவ் ஒரு இன்ஃபார்மல் கான்வர்சேஷன். அதாவது ஒரு ஃபார்மலாக இல்லாமல் என்ன இருக்கோ யதார்த்தமாக நம்ம பேசி, ஃபிலிம்ஸ் பற்றி, மெயின்ஸ் பற்றி, உங்களை பற்றி, சரிங்களா, உங்களுடைய ஜேர்னியை பற்றி என்ன இருக்கோ நம்ம இந்த வீடியோவில் வில் கம்ப்ளீட் இட் ஆல். ஃபைன். ஸோ வில் டாக் ஈச் அண்ட் எவ்ரி திங். ஸோ தட் யூனோ வியூவர்ஸ்க்கும் பெனிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி, சரிங்களா? சரி, ஓகே, ரைட். ஸோ ஃபஸ்ட்டு உங்களை பற்றி நீங்களே சொல்லுங்கள் சார். என்னுடைய பேர் சபரீஸ்வரன். சரி. நான் வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் காளிப்பட்டி அப்படின்ற வில்லேஜ்ல இருந்து வரேன் சார். சரி. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா டாடி வந்துட்டு நம்ம பவர் லூம் வந்து வச்சிருக்கோம் சார். சரி. அம்மா வந்து ஹோம் மேக்கர். சரி. என்னோட கிராஜுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா B.Pharmacy பண்ணேன் மதுரை மெடிக்கல் காலேஜில். மதுரையில்? எஸ் சார். சரிங்க. 2017 அரௌண்ட் டிசம்பர் மந்த் தான் நான் வந்து பாஸ்ட் அவுட். ஓகே. வெளில வந்தேன். சரி. அப்புறம் ஒரு 6 months வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் பிரைவேட் கம்பெனியில். ஓகே. அப்புறம் அப்பயே வந்துட்டு ஒரு ஐடியா இருந்தது, சிவில் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே. அப்படின்னு. எப்போ? 2017ல? ஆமா, 17 எண்டில். ஒரு 9 years முன்னாடி. ஆமா சார். இப்போ 26ல இருக்கிறோம். ஆமா சார். சூப்பர். அப்போ வந்துட்டு அப்பதான் ஒரு ஐடியா வந்தது. ஓகே. சரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வீட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணேன். சரி. அப்பா நான் சரி ஓகே ஒரு 1 year 2 yearல வந்து பையன் கிளியர் பண்ணிடுவான், சரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு புக்ஸ்லாம் வாங்கி கொடுத்தாங்க. சரி. அப்புறம் நானும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் ஜாப்ல இருந்தேன். அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் குவிட் பண்ணிட்டு ஃபுல் டைமா படிக்கலாம், சரி அப்படின்ட்டு அப்போ ஸ்டார்ட் பண்ணது. பட் அந்த டைம் வந்துட்டு எனக்கு தெரியாது இட் டேக்ஸ் தீஸ் மெனி இயர்ஸ் அப்படின்ட்டு. ஓகே. ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸில் ஃபெயில் ஆனோம், இன்டர்வியூவில் ஃபெயில் ஆனோம், உங்களுக்கு தெரியும். ஆமாம். அப்புறம் இந்த தடவை வந்துட்டு 700th ரேங்க் வாங்கிட்டோம். ஓகே, ஓகே, வெரி குட். சரிங்க. ஸோ இப்போ பாயிண்ட் என்னன்னா, ஸ்டார்டிங்கில் உங்களை பற்றி பேசும்போது க்ளீனாக என்ன தெரியுதுன்னா, ஒரு லாங் ஜேர்னி. ஆமாம். சும்மா நம்ம யூபிஎஸ்சிக்குன்னு வந்துட்டோம், ஒரு 2 years படித்தோம், 1 years படித்தோம், கிளியர் ஆகிடுச்சுன்ற மாதிரி இல்லாமல், ஓகே எனக்கு சர்வீஸ் வேணும் அப்படின்ட்டு டிட்டர்மைண்டாக இருந்திருக்கீங்க. இது எத்தனாவது அட்டம்ப்ட்டுங்க உங்களுக்கு? சரி வந்து 8th attempt. 8th attempt. ஸோ 8th attemptல கிராக் பண்ணியிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, நீங்கள் ஒரு வெட்டரன் அப்படின்னு சொல்லலாமா? அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பர்சன்ட்டு சொல்லலாம் சார். சரி, ஓகே, ரைட். சரி, எனக்கு ஃபர்ஸ்ட் இது சொல்லுங்க, 8 attempt உண்மையாலேயே அந்த கன்சிஸ்டன்சிக்கே ஃபர்ஸ்ட் பாராட்டணும், ரைட்? இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபெயிலியர்ஸ். கண்டிப்பாக. ஸோ 7 attempts நம்ம கிளியர் பண்ணல, 8th attempt கிராக் பண்ணியிருக்கோம்.
7 attempts உடைய ஃபெயிலியரை எப்படி பார்த்தீங்க? சார் இந்த லாஸ்ட் இந்த ஜேர்னிஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே எந்த இது எடுத்தாலும் நமக்கு வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன் 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 ஓகே. அப் டவுன் 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 அப் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ஸ்டார்டிங் நான் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வந்துட்டு பெருசாக எந்த ஐடியாவும் இல்லை. சிவில் சர்வீஸ் ஆகட்டும், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஆகட்டும். இங்கே உள்ள வரும்போது அந்த இனிஷியல் எந்தூர் வந்து நம்ம நிறைய அந்த லேர்னிங்ஸ் வந்துட்டு நிறைய ஒரு புது புது விஷயங்கள் வந்து நம்ம கற்றுப்போம். ஆமா. அப்போ ஒவ்வொரு ஃபேஸ்லையும் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறேன். சரி. அப்போ அது எனக்கு வந்துட்டு ஒரு விதமான ஒரு இது கொடுத்துட்டே இருந்தது. இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தான் ஆயிட்டு இருக்கும். ஓகே ஓகே அடுத்த அட்டெம்ப்ட் கிளியர். அதாவது நாலேஜ் தானே கெயின் பண்ணிட்டு இருக்கோம். வேற சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறோம். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. நம்ம இது இப்படிதானே இருந்திருக்கணும், இப்படி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்ல. பாலிட்டி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எக்கனாமி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஒரு இண்டிவிஜுவலுக்கு என்னென்னலாம் ப்ரீரெக்வஸ்டா வந்து தெரிஞ்சிருக்கணுமோ அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டே இருந்ததுனால ஓகே அது ஃபெயிலியரா வந்துட்டு பார்க்க தோணல. அது குறிப்பிட்ட அட்டெம்ப்ட்ஸ் வரைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே செட்பேக்ஸ் வந்து வரும்போது கொஞ்சம் அந்த ரியாலிட்டி வந்து ஹிட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. சரிங்க. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம். இவ்வளோ 9 வருஷமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதுக்கப்புறம் என்னன்னா, இப்போ ஒரு 2 attempts 3 attempts கொடுத்துட்டாலே நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணனா நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, நான் இந்த எக்ஸாமுக்கு ஃபிட் இல்லையோ, அதுக்கப்புறம் ஒரு சார்ட் ஆஃப் இன்செக்யூரிட்டி, நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணுவோன்ற ஒரு இன்செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் இதையே நம்பி உட்கார்ந்து இருந்தேன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும், ஒரு ஃபெயிலியர் தாட்ஸ் இருக்கும். சரி, பாயிண்ட் என்னன்னா, எல்லாருமே இந்த ஃபேஸை ஓவர் கம் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஈவன் நானுமே ஒரு ஃபேஸ்ல அந்த மாதிரி ஒரு டைம் பீரியட்ல இருந்தவங்க. ஸோ இப்போ இந்த இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும்போது இதை எப்படி டேக்கிள் பண்ணீங்க? ஏன்னா எவ்ரி ஒன் நோஸ் தட் ஓகே நம்ம கன்சிஸ்டன்டாக கொடுத்தோம்னா ஒரு அட்டம் நம்மளுக்கு கிளியர் ஆகுன்ற ஒரு மைண்ட் செட்ல கேண்டிடேட்ஸ் படிக்கிறாங்க, இல்லைன்ட்டு இல்லை. பட் இன்செக்யூரிட்டிஸ் அண்ட் இந்த ஃபெயிலியர்ஸ் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? சார் நான் வந்துட்டு இந்த விஷயங்கள் அடுத்தடுத்து வந்து ஃபெயிலியர் ஆகும்போது நான் வந்து மற்ற எக்ஸாம்ஸ் வந்து கொடுக்க ட்ரை பண்ணேன். நிறைய எக்ஸாம்ஸ் கொடுத்தேன். ஓகே. நான் வந்துட்டு எஸ்ஐ எக்ஸாம் வந்து எழுதினேன். சரி. அப்புறம் குரூப் 1 எழுதினேன். சரி. ஐபி எழுதினேன். சரி. சிஎஸ்ஐஆர் எழுதினேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் வந்துட்டு போயிட்டே இருக்கும். எல்லா இதுலேயும் வந்துட்டு அந்த ஃபேஸ் எப்படி போயிட்டு இருந்ததுன்னா, Tier 1 கிளியர் ஆகும், Tier 2 கிளியர் ஆகும், இன்டர்வியூ போவோம், தென் வில் கம் பேக் டு ஜீரோ. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே. ஸோ அது ஒரு ஷார்ட் ஃபாலாக இல்லாமல் ஒரு கிராஃப் வந்துட்டு கொஞ்சம் இப்படியே போயிட்டு இருந்தது, மேலே மேலே வந்து போயிட்டே இருந்தது. அதாவது மற்ற எக்ஸாம்ஸ்ல உங்களை ஆக்கிபைடாக வச்சிருந்தேன். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு சில ப்ராக்டிஸ் நான் வந்து பண்ணேன். ஓகே. என்ன பண்ணேன்னா, ஒரு எக்ஸாம் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னா ஐ டூ ரைட் ஜேர்னல். என்னென்ன பண்ணோம், ஏன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒய் யூ ஃபெயில் அப்படின்னு போட்டு நான் பாயிண்ட். இல்லைங்க, இது சொன்ன தப்பா எடுத்துக்காதீங்க. இன்டர்வியூக்காக இப்போ வீடியோக்காக சொல்றீங்களா இல்ல உண்மையிலேயே செஞ்சீங்களா? நிஜமா பண்ணது. சரி, ஓகே, ரைட். அதனாலதான் வந்து சரி, ரைட், சொல்லுங்க. சோ சரி, கட் பண்ணிடுவாங்க. இல்ல கட்லாம் இல்லைங்க, என்ன நேச்சுரலா இருக்கும் நேச்சுரலா தான். ஓகே. அது வந்துட்டு நான் ஜேர்னல் வந்துட்டு எழுதுவேன் சார். ஃபர்ஸ்ட்ல இருந்தே எழுதுவேன். அது காலேஜ்ல ஸ்டார்ட் பண்ண பழக்கம். சரி. ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னாலே ஓகே, என்ன எங்க வந்து மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து இது பண்ணுவேன். இப்போ இன்கேஸ் நான் என்கிட்ட ஒருத்தருக்கு ஃபெயில் ஆயிட்டு வந்து என்கிட்ட எப்படி கேட்டாங்களோ அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கணும் அந்த மாதிரி வந்து எழுதுவேன். எங்க வீக்கான என்ன வந்துட்டு ஃபேஸ் பண்ணேன், இல்லை நான் வேற யார்கிட்டயே போய் கேட்கணுமா அப்படின்ற மாதிரி எழுதுவேன். ஓகே. அதுக்கப்புறம் ஃபர்தரா வந்துட்டு நான் ஆக்ஷன்ஸ் வந்து எடுப்பேன். ஓகே. அதுல பாசிட்டிவ்ஸும் பார்ப்பேன், இதுவும் பார்ப்பேன். அந்த மாதிரி நான் இது பண்ணதுனால ஓகே, ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியுது அப்படின்ற மாதிரி தான் இது பண்ணேன். ஓகே, ஆக்குபைடா வச்சிருக்கேன். ஸோ பேசும்போது என்ன தெரியுதுன்னா, 2 திங்ஸ்ன்னு தெரியுது இந்த ஒரு 8 இயர்ஸ் 9 இயர்ஸோட ஜேர்னில. ஒன் இஸ் லைக் அதர் எக்ஸாம்ஸ், த செகண்ட் ஒன் இஸ் ஜேர்னலிங். இது ரெண்டுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. கண்டிப்பா. சரிங்க, ஓகே, ரைட். இப்போ என்னன்னா, வீட்டில் ப்ரெஷரு அந்த மாதிரி பேரண்ட்ஸு வேலைக்கு போப்பா என்னப்பா அப்படின்ட்டு. சார் கண்டிப்பா சார் இருந்தது. ஓகே. இப்போ நமக்கு வந்து ஒரு அடுத்த ஸ்டேஜ் போகும்போது நம்ம இப்போ லாஸ்ட் இயர் இப்போ மெயின்ஸ்ல வந்து விடும்போது நமக்கு கொஞ்சம் நிறைய கெய்னிங் இருந்திருக்கும். ஆமா. அந்த கெய்னிங் வச்சுட்டு நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுத்தா நமக்கு கிளியர் ஆயிடும், ஒரு பாசிட்டிவ் இது இருக்குன்றது நமக்கு தெரியும். பட் பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது எழுதுனா ஃபெயில் ஆயிட்டான், எழுதுனா கிளியர் ஆகல, அது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும்ன்றப்போ அவங்க அபியூஸா வந்துட்டு சரி பண்ணிவிட்டு வேலைக்கு வேலைக்கு போயிட்டே பண்ணு அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஓகே. ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் வந்துட்டு ஒரு 6th அட்டெம்ப்ட்க்கு மேல இருந்தது. சரி. அப்போ வந்து நம்ம ஸ்கீம்ஸ் வந்துட்டு நான் முதல்வன் ஸ்கீம்ஸ் வந்துட்டு ஃபினான்ஷியலி வந்து அசிஸ்ட் பண்ணது. அது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது, சஸ்டெயின் பண்ணது. புரியுது. ஓகே, இருந்துக்கலாம், இங்க இருந்து இது பண்ணிக்கலாம். அதாவது அந்த ப்ரிப்பரேஷனை வந்து உங்களை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த ஸ்கீம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. கண்டிப்பா. குவிட் பண்ணாம
ஓகே கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா அதுக்கு அடுத்து தான் எனக்கு வந்து இன்ஃபேக்ட் கிளியரே ஆச்சு. ஆமா 6th அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணது, அதுக்கு அடுத்து தான் வந்து இன்டர்வியூ பண்ணது எல்லாமே. ஆமா அப்படின்றப்போ அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. வீட்ல வந்து விட்டாங்க. நம்மகிட்ட பணம் கேட்கல. ஓகே சரி நீ வந்து சரி ஓகே பண்ணுப்பா கிளியர் பண்ணுப்பா பண்ணு அப்படின்ற ஒரு அப்படின்றது. நம்பிக்கை. ஆமா கண்டிப்பா மாரல் சப்போர்ட்டும் குடுத்தாங்க. இப்ப ஓகே எங்க அண்ணா, அப்பா அவங்களும் ஆகட்டும், சரி இந்த ஸ்டேஜ் வரையும் வந்துட்ட. பெரிய விஷயம். நீ மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்ட. இன்டர்வியூ வந்தது வந்து பெரிய விஷயம். சரி ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்கு. சரி கண்டிப்பா ஒரு அட்டெம்ப்ட் குடுத்தா கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு தெரியுது சரி அப்படின்றதுனால ஓகே அலோவ் பண்ணாங்க. குடுத்ததுனால கிளியர் ஆயிடுச்சு. ஓகே ரைட்டுங்க வெரி குட். சரி இப்போ இன்னொரு கேள்விக்கு வரேன். Sir. தட் இஸ் வித் ரிப்பப்ளிக் வித் ரெஸ்பெக்ட் டு ரிப்பப்ளிக் ஐஸ். இப்போ என்னன்னா உங்க ஜேர்னில நீங்க 2022ல ஃபர்ஸ்ட் டைம் ரிப்பப்ளிக் ஐஸ்க்கு வரீங்க. ஆமா 2022ல வி ஸ்டார்டட் அவர் அகாடமி. எஸ் ஸோ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எங்க அகாடமி ஓப்பன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நானும் தமிழ் சார் அப்படின்ற Yes, ஒரு sir. ஃபேக்கல்ட்டி இருந்தோம். ஸோ 2 பேர் இருக்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் வரீங்க. Sir. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க நீங்க. ஆமா சார். சரிங்களா? ஹானஸ்டா ஒரு கேள்வி கேட்கிறேன். சார் பெரிய பெரிய அகாடமிஸ்லாம் இருக்கு. எல்லாமே இருக்கு. ரிப்பப்ளிக் ஐஸ் ஏன் ஜாயின் பண்ணீங்க? சார் அதுக்கு முன்னாடியே இங்க வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். நீங்க வந்து எடிட்டோரியல்ஸ்லாம் போடுவீங்க. ஆமா அது வந்துட்டு இப்போ நாங்க யூசுவலா வந்துட்டு ஒரு ஆஸ்பிரன்ஸ்க்கு என்ன இருக்குன்னா, ஏதோ எடிட்டோரியல் படிக்கும்போது பக்கத்துல யாரோ இருந்து ம் இது இதுதான்டா சொல்றாங்க ம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் அப்ரோச் மாதிரி இருக்கும். ஓகே அது ஓகே இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க. சரி இப்போ நானும் அதுக்கு முன்னாடி ஆன்சர் ரைட்டிங்லாம் எழுதியிருக்கேன், ம் குடுத்துருக்கேன். ம் அந்த அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஃபுல்லா இருக்காது. ஓகே அந்த வெளியில வந்து அவுட்புட் வந்துட்டு ம் இப்போ ஒரு இன்ட்ரோ ஆகட்டும், பாடி ஆகட்டும், ம் கொஸ்டின் அட்ரஸ் பண்றதாகட்டும். ம் அதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா கரெக்ட் பண்ணுவாங்க. ம் இன்ட்ரோ ம் கன்க்ளூஷன் அந்த மாதிரி இருக்கும். அது எனக்கு உண்மையே தெரியும். புரியுது. பட் ஸ்டில் இது வேற எப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்றதுக்கு வந்து நமக்கு ஸ்கோப் இருக்காது. இருக்காது. அவங்ககிட்டயும் கேட்க முடியாது. கரெக்ட். ஸோ ஓகே இப்போ வந்துட்டு அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஃபோன் கால்லாம் பண்ணேன், ம் பேசினேன். ம் ஒரு பக்கத்துல உட்கார்ந்து ஹேண்ட் ம் ஹோல்டிங் அப்ரோச் மாதிரி இது இந்த இந்த மிஸ்டேக் பண்றீங்க. ம் இது மாதிரி பண்ணுங்க ம் அப்படின்றது ஒரு இது கிடைக்கும்ன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. சரி ஓகே ஜாயின் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஓகே நான் வந்து ஜாயின் பண்ணேன். சரி ஓகே. ஸோ நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லைக் ஓகே ஒரு ட்ரஸ்ட். செகண்ட் ஒன் இஸ் அந்த 1-to-1 மென்டார்ஷிப். இன்னும் கொஞ்சம் ஃபார்மலைஸ்டா சொல்லணும்னா எக்ஸாக்ட்லி 1-to-1 உட்காந்து உங்ககிட்ட சொல்லும் போது யூ ஃபீல் தட் ஓகே தேர் வில் பி சம்திங் டு இம்ப்ரூவ் அப்படின்ட்டு நினைக்கிறீங்க. சரி ஓகே ரைட். ஸோ சி ஃபார் தி வியூவர்ஸ் ஹூ ஆர் ஷோயிங் சப்ரீஷ் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எம்ஜிடிஎஸ் ப்ரோக்ராம்ல இருந்திருக்காரு. அண்ட் அட் த மீன் டைம் இன்டர்வியூ கைடன்ஸ் ப்ரோக்ராம்ல இருந்திருக்காரு. ஸோ ஐ திங்க் இந்த மெயின்ஸ் MGTS program and interview guidance program, 1-to-1 mentorship is something which we follow and he has got benefited out of it. Okay, so first let us start with prelims. Sir. இப்போ எனக்கே தெரியும், அதாவது I have seen you and all these things. உங்களுக்கு ஒரு biggest fear factor CSAT. ஆமா சரிங்களா? And the second thing is like நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கிளியர் பண்ணது ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸ் எழுதுனது 6th attempt இல்லையா? ஆமா ஃபர்ஸ்ட் 6th attempt. சரி, அந்த 5 attempts ப்ரிலிம்ஸ் ஃபெயில் ஆனதுக்கு ரீசன்ஸ் என்ன? அது ஒரு 5 பாயிண்டா தெளிவா இதுதான் சார் என்னுடைய ரீசன் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? சார் ஃபர்ஸ்ட் முதல் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்துட்டு நம்ம சிசேட்டை வந்துட்டு ரொம்ப லைட்லி எடுத்துக்கிறது. சரி ஓகே அது ஒன்று ஃபர்ஸ்ட். சரி. ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பிவைக்யூ வந்துட்டு ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது. சரிங்க. மூணாவது ரேண்டமாக படிக்கிறது. கைக்கு என்ன வருதோ சப்ஜெக்ட் ப்ரியாரிட்டி கொடுக்காம ஓகே நமக்கு என்ன வருதோ அந்த மாதிரி எங்க கம்ஃபர்ட்டா இருக்குமோ அங்கேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கு. அதாவது ஒரு லீனியாரிட்டி இல்லாம இப்போ பாலிட்டி படிக்கிறோம், பாலிட்டி முடிச்சுட்டு ஹிஸ்டரி படிக்கிறோம். என்னன்னா மார்னிங் பாலிட்டி, ஈவினிங் ஜியோகிராஃபி, நைட் சயின்ஸ் அந்த மாதிரி. சரி ஓகே. அப்புறம் ரொம்ப பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா அந்த டெஸ்ட் முடிச்சுட்டு நம்ம அனலைஸ் பண்ணுவோம்ல, நம்ம ஆக்சுவலா எங்க கமிட் பண்ணோம் அப்படின்றது வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்க்கவே இல்லை. பின்னாடி தான் வந்துட்டு நான் பார்த்தேன். அதாவது மார்க்ஸ் பேப்பர் அனாலிசிஸ் மார்க் நான் கொடுத்ததுக்கு அப்புறம் சரி அது எங்க மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்றது. சரி. ஸோ நம்ம இனிஷியலா எனக்கு பேப்பர் 1 வந்து கிளியர் ஆயிட்டு இருந்தது. சரி. பேப்பர் 2ல தான் வந்துட்டு கண்டினியூஸா ஃபெயில் ஆயிட்டு இருந்ததுனால பேப்பர் 1க்கு அந்த ஒர்க் பண்ணியிருந்தேன் பாதி. பட் பேப்பர் 2க்கு அந்த மாதிரி பண்ணல. எனக்கு ஒரு ஐடியா இல்லை எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதை ஐடென்டிஃபை பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். என்னோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத அங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே புரியுது. ஸோ நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா இப்போ எல்லாருமே இதானே சொல்லுவாங்க, அதாவது என்னன்னா நம்ம செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் நான் பிவைக்யூஸ் பார்க்கணும், தென் இதுவும் இல்லாம மார்க் டெஸ்ட் நிறைய எடுக்கணும், சப்ஜெக்ட் வைஸ் லீனியரா படிக்கணும், இது எல்லாமே சொல்லுவாங்க. இது உண்மையாலேயே ஃபாலோ பண்றது ஈஸியா, இல்லைன்னா உங்களுக்கு இதுல சேலஞ்சஸ் இருந்ததா, இல்ல இதுல என்னென்ன ஃப்ளா ஸ்டூடெண்ட் செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்க? சார் நான் பார்த்த வரைக்கும் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணது, ஜூனியர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணதை வச்சு நான் இது பண்ணது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து கிளாரிட்டி மிஸ் ஆகுது சார். கிளாரிட்டி ஓகே. எங்க ஆக்சுவலா நாம எங்க மிஸ்டேக் கமிட் பண்றோம்,
நம்ம ஆக்சுவலாக எங்கே வந்து படிக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்ககிட்ட ஸ்ட்ராங்காக வந்துட்டு கிரிப்பில் என்கிட்டயுமே இல்லை. நான் வந்து பார்த்த வரைக்கும் வந்துட்டு இல்லை. நம்ம படிக்கணும், நம்ம கிளியர் பண்ணணும், எப்படியாவது 100+ போடணும் அப்படின்ற ஒரு இதில் தான் இருக்கும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், ஸ்டாட்டிக்கை விட்டுட்டு கரண்ட் அஃபேர் பின்னாடியே மேகசீனு, நியூஸ் பேப்பர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு போகிறது. சரி. அந்த ஒரு இதை வந்து பார்த்தேன். ஏன்னா நமக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம இன்டர்வியூ முடிச்சுட்டு அதுக்கடுத்து டைம் இருக்காது. நான் பர்சனலாக நோட் பண்ண வரைக்கும் சில பேர் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆமாம், சொல்லி வச்ச மாதிரி கிளியர் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல நான் ஒரு விஷயம் தோணுச்சு, இது வந்து நாலேஜ் பிளேஸ் அ மேஜர் ரோல். பட் அது மட்டுமே கிடையாது. அதை தாண்டி ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்கு. கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரி இந்த லாஜிக் வீடியோஸ் ஆகட்டும், மற்ற இதெல்லாம் ஆகட்டும், அதெல்லாம் வந்துட்டு தெரிய. அப்ப இது வந்து இங்க கிளாரிட்டி இல்லை. இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இது பண்ணும்போது அந்த 2 hours, மார்னிங் 2 hours, ஆஃப்டர்நூன் 2 hours, அதுதான் மேஜர் ரோல். ஸோ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிக் ஓவர் தி கரண்ட் அஃபேர்ஸ் ஃபர்ஸ்ட். செகண்ட், prelims clearing is not only about knowledge, it is about clarity plus other factors. சரி, ஓகே. இப்போ அந்த கொஞ்ச நேரம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, அந்த அதர் ஃபேக்டர்ஸ் என்னது? அதாவது இப்போ சரிங்க, எல்லாருமே ஹானஸ்டா என்ன சொல்றதுன்னா ப்ரிலிம்ஸ் எஃபர்ட் போட்டு படிக்கிறாங்க தான். இட்ஸ் லைக் இப்போ வியூவர்ஸ்லாம் இருக்கிறாங்கன்னா எஃபர்ட் போட்டு படிக்கிறாங்க தான். எஸ், தேர் ஆர் ஃபியூ இன்ஸ்டன்சஸ் வேர் நம்ம ஒரு 2-3 கொஸ்டின்ஸ்ல நம்ம ஃபெயில் ஆயிடுறோம். கண்டிப்பா. புரியுது. இப்போ என்கிட்ட அதர் ஃபேக்டர்ஸ் கேட்டீங்கன்னு வைங்களேன், நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? எக்ஸாம் ஆல் பிரசன்ஸ், எக்ஸாக்ட்லி, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். அதுக்கப்புறம் இந்த சப்ஜெக்ட்ஸ் லைக் சயின்ஸ், என்விரான்மெண்ட், ஐஆர், இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கெல்லாம் என்ன சொல்றது, லாஜிக்ஸ் அப்ளை பண்றது. கண்டிப்பா. பாலிட்டி, ஹிஸ்டரி, ஜியோகிராஃபிலாம் லாஜிக்ஸ் அப்ளை பண்ணக்கூடாதுன்றது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் என்னுடைய ஃபேக்டர்ஸ். ஆஸ் அன் இன்ஸ்டியூட்டா நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம், இது எல்லாமே ரைட் விடுங்க. உங்களுக்கு பர்சனலா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றதுக்கான ஜிஎஸ் பேப்பர் 1 கிளியர் பண்ணணும்னா வாட் ஆர் தி ஃபேக்டர்ஸ்ன்னு நினைக்கிறீங்க? ஓகே சார், ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் சப்ஜெக்ட் ப்ரையாரிட்டி சார். எந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்குன்றது ரொம்ப முக்கியம். சரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாஸ்ட் இயர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஜியோகிராஃபி அண்ட் என்விரான்மெண்ட்ல இருந்து 20+ கொஸ்டின் வரும். ஆமா. அதுக்கடுத்து எக்கனாமில ஒரு 13 to 15 வரும். ஆமா. பாலிட்டியில ஒரு 10+, சயின்ஸ் அண்ட் டெக்ல ஒரு 10+. சரி. நம்ம இதை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணாலே 50+ கொஸ்டின் சாலிடா வந்துடும். சரி. இப்போ ரேதர் இப்போ நான் ஃபர்ஸ்ட் இனிஷியல் அட்டெம்ப்ட்ல என்ன பண்ணேன்னா, ஒரு மாடர்ன் இந்தியாவுக்கு ஒரு 10 நாள், மெடிவல் இந்தியாவுக்கு ஒரு 10 நாள், ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு அந்த மாதிரி போயிடுவேன். ஓகே. பாட்டம் டு டாப் மாதிரி எங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப அன்சர்டனிட்டி ஏரியா இருக்கும்ல சார், எங்கிருந்து கேட்பாங்கன்னே தெரியாது, அந்த ஏரியாஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணிருப்பேன். சரி. ஸ்டாட்டிக்லாம் நமக்கு கண்டிப்பா பாலிட்டி எடுத்தோம் அப்படின்னா பார்லிமெண்ட்ல இருந்து கொஸ்டின் வரும், கவர்னர்ல இருந்து கொஸ்டின் வரும், மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். அங்க வந்து தப்பே பண்ணிடக்கூடாது. அதை வந்து ரொம்ப லைட்லி எடுத்துக்கிறது, ஆல்ரெடி படிச்சது தானே, ரிவிஷன் பண்ணாம இருக்கிறது. ஓகே. தென் அதெல்லாம் எங்க ஐ ஹீல்டிங் ஏரியாலாம் விட்டுட்டு போய் ஜியோகிராஃபிக்கெல்லாம் என்சிஆர்டி விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு மெட்டீரியல், ஹேண்ட்மேட் நோட்ஸ் அந்த மாதிரி இருந்தால் அதை ஃபாலோ பண்றது. சரி. அதில் கான்செப்ட் கிளாரிட்டி பில்ட் பண்ணாம இருக்கிறது. சரி. ஸோ இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ணி ஒர்க் பண்ணணும். சரி. ரெண்டாவது மார்க்ஸ். சரி. மார்க்ஸ் பண்ணிட்டு நான் எனக்கு எது ஒர்க் ஆச்சுன்னா, irrespective of எனி இன்ஸ்டியூட் ஏதாவது கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு ஒர்க் பண்ணி முடிச்சிடுவேன். சரி. ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு கவுண்ட்ஸ் வந்து எடுப்பேன், எவ்வளவு கரெக்டா இருக்கு எவ்வளவு இருக்குன்னு. அது பக்கத்துல ஒரு காலம் இருக்கும், அது வந்து லேர்னிங்ஸ்னு எழுதிடுவேன். ஓகே. அந்த லேர்னிங்ஸ்ல வந்துட்டு ஆக்சுவலா நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்லிமெண்ட்ல ஒரு ஸ்பீக்கர்ல இருந்து கொஸ்டின் தப்பு பண்ணியிருப்பேன். நான் அது ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்ல நம்ம ரிவிஷன் பண்ணாம போயிருப்போம், ஆனா எக்ஸாம்ல மிஸ்டேக்ஸ் கமிட் பண்ணிடுவோம். இப்போ ஓவர் கான்ஃபிடென்ட் இன் பாலிட்டி அப்படின்னு எழுதுவேன். சரி. ரெண்டாவது வந்துட்டு ஃப்ளூக்ல எழுதுவோம், ஆமா, ஓட்டுறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதையும் வந்துட்டு அட்டெண்டிங் த கொஸ்டின் வித் ஃப்ளூக் அப்படின்ற மாதிரி எழுதுவேன். சரி. கரண்ட் அஃபேர் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேரா இருக்கும், அதை வந்து நோட்டீஸ் பண்ணுவேன். சரி. இப்படி எழுதுறதுனால என்ன பெனிஃபிட் உங்களுக்கு? நான் இப்போ எழுதி முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க சார், நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ரிவிஷன் பண்றேன். ரிவிஷன் பண்றப்ப இதையும் பார்ப்பேன். ஓகே. இப்போ சம்டைம்ஸ் இந்த ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நான் ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன், ரீடிங் த கொஸ்டின் இட் செல்ஃப் வெரி ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்ற மாதிரி. நம்ம எப்படி கொஸ்டின் படிக்கிறோம், கரெக்ட், அதுலயே நமக்கு நோட் ஒரு இது வச்சிருப்பாங்க. ஆமா. அந்த நிதானமா நிறுத்தி படிக்கும்போது நமக்கே தெரியும். ஆமா. ரெட் ஃபிளாக் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் படிச்சுட்டு போயிட்டு நம்ம தப்பு பண்ணியிருப்போம். ஆமா, கரெக்ட். இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ நான் ஸ்கோர் எடுத்து பார்ப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ எம் கெட்டிங் 85 அந்த மாதிரி மார்க்ஸ் வருது அப்படின்னா, ஒரு 7 to 8 கொஸ்டின்ஸ் வந்து கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்ல மட்டுமே தப்பு பண்ணியிருப்பேன். ஆமா. அப்போ கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்ல தப்பு பண்ணும்போது இப்போ 7 கொஸ்டின்றோம், 7 into 2 இல்லாம 7 into 2.66. ஆமா, கரெக்ட். அவ்வளவு மார்க் வந்து எனக்கு போகுது. ஆமா. அப்போ அரௌண்ட் 20 மார்க்ஸ் போகுது. அப்போ ஆக்சுவலா நான் வாங்கின ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 105. ஆமா. பட் நான் வந்து 85 தான் வாங்கியிருக்கேன். அது கொஞ்சம் ஆன் ஃபேஸ்ல பார்க்கும்போது 7 கொஸ்டின் தான் அப்படின்னு தெரியும். ஆமா. ஸோ இதெல்லாம் நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே. அந்த டீடைலிங்லாம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது.
சரி அப்போ ஒவ்வொரு கொஸ்டினும் ரொம்ப முக்கியம், கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடவே கூடாது, ஃப்ளோக்கு எடுக்கவே கூடாது, நாம கடைசி 5 கொஸ்டின் ப்ரெஷர்ல வந்துட்டு சும்மா போடுவோம் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் நோட் பண்ணும்போது அடுத்த டெஸ்ட் எழுதும்போது நான் எது ரிவைஷன் பண்றனோ இல்லையோ நான் என்னோட லேர்னிங்ஸ் ரிவைஷன் பண்ணேன். லேர்னிங்ஸ் ரிவைஷன். அதாவது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுதுங்க. அதாவது என்னன்னா யூ ஹேவ் டன் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பிளஸ் அட் த மீன் டைம் நீங்க R&D ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஆமா சார். ஒரு மாக் டெஸ்ட் எடுத்து இது ஒரு ஸ்டாண்டர்டான மார்க் PYQல பண்ணணும். நம்ம மார்க் கொடுக்குறோம், என்ன மிஸ்டேக்ஸ் இருக்கோ அந்த மிஸ்டேக்ஸ்க்கான ரெக்டிஃபிகேஷனுக்கான மெத்தட்ஸ்ல உங்களுடைய மெத்தட்ஸ் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஓகே, அதாவது எதுக்காக தப்பு, சில்லி மிஸ்டேக்கா, லாஜிக்ஸா, இதெல்லாம் நீங்க எடுத்து அப்ளை பண்ணிருக்கீங்க. வெரி குட், வெரி குட். ஸோ இது உங்களுக்கு ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆயிருக்கா? ஆமா, அதுக்கப்புறம் தான் எனக்கு இம்ப்ரூவே ஆக ஆரம்பிச்சது. ஓகே, நான் என்னோட மிஸ்டேக்ஸ் வந்துட்டு உறுதியா இருப்பேன். இந்த மிஸ்டேக்ஸ் வந்து நான் அடுத்த டெஸ்ட்ல பண்ணிடக்கூடாது. இனிமே நான் ஸ்பீக்கர்ல தப்பே பண்ணக்கூடாது. அப்ப நான் ஸ்பாட்லயே வந்து எடுத்து ரிவிஷன் பண்ணிடுவேன். புரியுது. அப்புறம் ஒரு சில சமயங்கள்ல வந்துட்டு இப்ப PYக்கும் நான் எல்லாத்துக்குமே நோட்ஸ் எடுத்து வச்சிட்டேன். சரி, லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸ். ஆமா, PYQs. ஆமா, நோட்ஸ் ஒரு 3 லேயர் வரைக்கும் போயிட்டு. சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தடவை வந்துட்டு இந்த லிவிங் ரூட்ஸ் மேகாலயா வந்து கேட்டிருப்பாங்க. ஆமா, நான் அதுக்கு என்ன பண்ணேன்னா அந்த ரிவர், அந்த ரூட் பிரிட்ஜுக்குள்ள என்ன ரிவர் போகுது, உமாங் ரிவர், சூப்பர், அது என்ன மரம் அப்படின்றதெல்லாமே எடுத்து வச்சிருந்தேன். ஓகே, அதாவது அந்த PYQ கொஸ்டின்ஸ் எடுத்து அதை அனலைஸ் பண்ணி அதுல இருந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி 3 லேயர் வரையும் போயிட்டு ஓகே எடுத்து வச்சிருவேன். சூப்பர். அது என்ன 3 லேயருங்க? அந்த 3 லேயர்னா அதோட ஸ்டாப் பண்ணி சார் ரொம்ப போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ரிவிஷன் பண்ண முடியாது. நோட்ஸ் அது பெரிய பிக் நோட்ஸ் ஆயிடும். கரெக்ட். இது நமக்கு தெரியல சார். ஓகே, இந்த அளவுக்கு கேட்கலாம், அதுக்கு மேல தப்பு பண்ணிட்டு கூட அட்லீஸ்ட் நமக்கு எலிமினேஷன்லயாவது அது வந்து ஹெல்ப் பண்ணணும். அந்த மாதிரி அதுக்காக. சரி, ஓகே, ரைட். ஸோ இந்த மாதிரி 3 லேயர்ஸ் பண்ணீங்க. ரைட், எக்ஸாம் ஹால் ஸ்ட்ராட்டஜி பத்தி பேசணும். கண்டிப்பா சார். ஸோ எவ்வளவு கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணுவீங்க? என்னோட இதுல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து எனக்கு வந்துட்டு 85 to 90 அட்டெண்ட் பண்ணேன் அப்படின்னா என்னோட ஸ்கோர் எப்பயுமே ஒரு 95 to 100+ அந்த ரேஞ்சில் வரணும். ரொம்பலாம் எடுத்ததில்ல, 120 அந்த ரேஞ்ச். அதாவது நீங்க சொல்றது என்னன்னா, நீங்க ஃபார் இன்ஸ்டன்ஸ் 90 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா ஆன் அன் ஆவரேஜ் பிளஸ் ஆர் மைனஸ் 60 கிட்ட உங்களுக்கு கொஸ்டின்ஸ் 60 டச் ஆயிடும். என்னோட ஆயிடும் 62 அந்த மாதிரி ஆயிடும். 62 ஆயிடும். அது ஒரு 2 கொஸ்டின் முன்ன பின்ன இருந்தாலும் வில் ஈஸிலி கிளியர் தி கட் ஆஃப். ஆமா. சோ அப்போ 85 to 90 அட்டெண்ட் பண்ணீங்க. சரி, ஓகே, வெரி குட். சரி, இப்போ நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க இல்லையா, நடுவில் ப்ரிலிம்ஸுக்கு நோட்ஸ் எடுத்தீங்களா? ஆமா சார், நான் எடுத்தேன். ஒரு சில எங்கெல்லாம் நான் எந்த மாதிரி நோட்ஸ் எடுத்தேன்னா புக்கே ரீப்ரொடியூஸ் பண்ண மாதிரி எடுக்கல. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ PYQ எடுத்துப்பேன். PYQல இப்போ என்விரான்மெண்ட் PYQ எடுக்கிறேன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளைமேட்டாலஜி எடுக்கிறோம், ஜியோகிராஃபி இருக்கு அப்படின்னா கிளைமேட்டாலஜியில் எடுத்து கொஸ்டின்ஸா எப்படி கேட்பாங்களோ அந்த நோட்ஸ் எல்லாம் நான் எடுத்துட்டேன். இந்த மாதிரி தான் கொஸ்டின் இருக்கு. அப்போ கன்வெக்ஷன் ஒன்லி இன் ட்ரோபோஸ்பியர் அந்த மாதிரி அந்த அங்கே புக்லேயே ஒன்லி இருக்கும். அது இன்னும் 2024ல அதே கொஸ்டின் வந்தது. ஆமா, கரெக்ட். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எடுத்தனால ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. எப்படி அந்த ஒரு டாபிக்கும் உங்ககிட்ட ஒரு 100 நோட்ஸ் இருந்ததா? ஒரு 2 பேஜ் அவ்வளோதான். 2 பேஜ். இது ஜென்ரலி கேண்டிடேட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, எதுக்கு நான் நோட்ஸ் எடுக்கணும், அதான் கிளாஸ் நோட்ஸ் இருக்கே, கிளாஸ்ல டிக்டேட் பண்ண நோட்ஸ் இருக்கே, நான் ஏன் எடுக்கணும், இதையே படிச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்களே, உங்க ஒப்பீனியன் என்ன அதுக்கு? சார், there is something called மல்டிப்ளேயர் எஃபெக்ட். நம்ம கைப்பட எழுதும்போது அது ப்ரிலிம்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லா ஆயிடுது. ரெண்டாவது மெயின்ஸ் வந்து எழுதும் போதும் இங்கிருந்து நம்ம பாயிண்ட் வந்து ஈஸியா ஜென்ரேட் பண்ண முடியுது. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம கையில வந்து எழுதும் போது நிறைய கான்செப்ட் கிளாரிட்டியும் கிடைக்குது. அந்த பாயிண்ட் அப்படியே இம்ப்ரிண்ட் ஆயிடுது. ஓகே, ஜஸ்ட் லைக் தட் நம்ம ஒரு ஈஸியா பிரெயின் ஸ்டார்மிங் மெயின்ஸுக்கு ரொம்ப முக்கியம். ஆமா, நீங்க ஒரு டாபிக் பார்த்தோன்னே ஒரு 5 பாயிண்ட் டக்குன்னு வந்துடும். கரெக்ட். ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் ரெண்டாவது ரோட்ல நீங்க என்ன எழுதுறீங்களோ அது எக்ஸாம் ஹால்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் எஸ்பெஷலி இன் மெயின்ஸ். எஸ், எக்ஸாக்ட்லி. வெரி குட். சரி, ஓகே. ஸோ அப்போ நோட்ஸை கைப்பட எடுத்தீங்க. சரி, ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சப்ஜெக்ட் பை சப்ஜெக்டா பேசலாம். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் டெப்த்தாக நம்ம போயிட்டு கிளாரிட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். சரி, நவ் ஸ்டார்டிங் வித் தி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் விச் இஸ் அன் அண்டர் ரேட்டட் சப்ஜெக்ட். எவ்ரி இயர் UPSC 15 கொஸ்டின் கேட்பாங்க, 15லேருந்து 20 கொஸ்டின். ஆனால் நம்ம படிச்சிட்டோன்னு சொல்லுவோம், அதில் போய் நிறைய தப்பு பண்ணிட்டு வருவோம். தட் இஸ் பாலிட்டிக்ஸ். சரியா? இந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? சார், இதுக்கு 2 ரிசோர்ஸ் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஒன்று எல்லாரும் ஃபாலோ பண்ணுற லக்ஷ்மிகாந்த். சரிங்க. அதை தவிர நான் ஃபாலோ பண்ணது PYQ. சரி, PYQ எல்லா PYQ சீரியஸ்ல ஒரு மாதிரி கேட்பான். சரி, அந்த தீம்ஸ் வந்து அவன் மாற்றவே மாட்டாங்க. ஆமாங்க, தீம்ஸ் எல்லா இதுலயும் சேமா தான் இருக்கும். நமக்கு இப்பவும் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும்னு தெரியும். சரி, ஆனா அங்க போய் தப்பு பண்ணிட்டு வருவோம். சரி, ஓகே. இப்போ ஒரு சின்ன டவுட் நான் கேட்கறேன். அதாவது என்னன்னா, இப்போ நான் ஒரு ஃப்ரெஷர். ஓகே, நான் பாலிட்டிக்கு எனக்கு லக்ஷ்மிகாந்த் படிக்கணும்னு தெரியும், PYQs பண்ணணும்னு தெரியும். ஓகே, இப்போ
ஹானஸ்டா சொல்லணும்னா டாபிக் வைஸ் பிவைக்யூஸ் 3500 கொஸ்டின் நானே கொடுக்குறேன். ஓகே சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு இப்போ பிரியாம்பல் இருக்குன்னா பிரியாம்பலுடைய பிவைக்யூஸ் இது, எஃப்ஆர் உடைய பிவைக்யூஸ் இது அப்படின்ட்டு பிவைக்யூஸ் எல்லாமே கொடுக்கணும். இதை தாண்டி எதுவுமே இல்லைன்றதுலாம் தெரியுது. ரைட். இப்போ இதை தான் செய்யணுமா பாலிட்டிக்கு? ஏன் இதை தாண்டி நான் ஏன் கிளாஸ் வீடியோஸ் உட்காந்து பார்க்கலாம்ல? இல்லைனா அப்படி இல்லைனா எனக்கு நான் கிளாஸ்லயும் எனக்கு எடுத்திருக்காங்க நோட்ஸ், அந்த நோட்ஸை நான் உட்காந்து படிக்கலாம்ல? இல்லைனா வேற ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், இதை பண்ணலாம்ல? நான் ஏன் புக்கு பிவைக்யூ படிச்சுட்டு நோட்ஸ் எடுக்கணும்? நான் கேட்கிற கேள்வி புரியுது சார். கொஸ்டின் இஸ் வெரி ஜென்யூன். இப்போ நம்ம அட் தி எண்ட் ஆஃப் த டே, இப்போ May 24 நம்ம போய் அங்க பண்ண வேண்டிய ஒர்க்கை வந்துட்டு அங்க போயிட்டு பிரியாம்பிள் பத்தி ஒரு 10 பாயிண்ட் சொல்லுன்னு கேட்க போறது இல்ல. கரெக்ட். அங்க போயிட்டு அந்த கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏவா பியா சியா தான் எடுக்க போறோம். கரெக்ட் கொஸ்டின் வந்து அரைவ் ஆகணும். சரி. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கண்டிப்பா கிளாஸ் முக்கியம் அப்படின்னா அது வந்து அந்த ஆஸ்பிரண்டோட ஸ்டேஜை பொறுத்து. இப்போ இன்கேஸ் நான் இப்பதான் ஃப்ரெஷ்ஷா வரேன் அப்படின்னா வீடியோ பார்க்கறது அட்வைசபிள், அந்த கான்செப்ட் கிளாரிட்டிக்காக. அவ்வளவுதான், அது வந்து ஒரு ஸ்டேஜ் தான். கிளாஸையே பார்த்துட்டு இருக்க கூடாது, நோட்ஸையே படிச்சுட்டு இருக்க கூடாது. நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடணும். மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டடி இருக்கு. அடுத்த ஸ்டேஜ் நம்ம வந்து போகும்போது அந்த நோட்ஸ் ஓகே ப்ராப்பரா நம்மகிட்ட நோட்ஸ் இருக்கு அப்படின்னு அதை வச்சுட்டு அதுக்கடுத்து பிவைக்கு மூவ் ஆயிடணும். பிவைக்கு மூவ். அப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஒரு கேண்டிடேட்டுக்கு படிக்க பிடிக்கலன்னா, அதாவது புரியலன்னா, he can watch a class videos. எஸ். அப்படி இல்லைன்னா கிளாஸஸ் போகலாம், புரிஞ்சுக்கலாம். ஆமா, புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும்ன்றீங்க. படிச்சுட்டு பிவைக்கு சால்வ் பண்ணணும், நோட்ஸ் எடுக்கணும். ஆமா, இந்த நோட்ஸை ரிவைஸ் பண்ணணும். சரி, ஓகே, ரைட். ஸோ இப்போ திஸ் இஸ் தி ப்ரூவன் மெத்தடா? எனக்கு இது ப்ரூவன் சார். ஆனா இது எல்லாருக்கும் இதுதானே சார் மெத்தட். இப்போ நம்ம வந்துட்டு நான் பேசிக்ஸ் முடிச்சிட்டேன், சரி, கான்செப்ட் கிளாரிட்டி இருக்கு, பிவைக்யூ டெஸ்ட் போட்டேன், சரி, இது போட்டேன், அப்புறம் எக்ஸாம்ல நிறைய டெம்பரமெண்ட் இருக்கு, இது போட்டா கிளியர் ஆயிடுமா? இது தாண்டி வேற என்ன பண்றது? கரெக்ட். நான் பண்ணது, நான் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் பேசுனது இதேதான். சரி, கண்டினியூஸா கிளியர் பண்ண மட்டும் நான் கேட்பேன், உனக்கு மட்டும் கிளியர் ஆயிட்டே இருக்கு அப்படின்றது எல்லாத்து வாயிலையும் வந்து வரது. இப்போ ஏன்னா எனக்கு இப்போ லாஸ்ட் 3 அட்டெம்ப்டா கண்டினியூஸா வந்து கிளியர் ஆனது. ஓகே, நான் கிளியர் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு டவுட் இருந்தது, அது எப்படி ஒரு சிலர் கண்டினியூஸா கிளியர் பண்றாங்க? அது என்னடா, நான் படிக்கிற லட்சுமிகாந்த் புக்க தான் அவனும் இது எங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள எடுத்த டிஸ்கஷன் சார். ஓகே, சில பேருக்கு வந்து இப்போ நானும் என் ஃப்ரெண்டுமே வந்துட்டு பேசணும், நான் படிக்கிற அதே ஸ்பெக்ட்ரம் தான் அவனும் படிக்கிறான், நான் படிக்கிற லட்சுமிகாந்த் தான் அவங்களும் படிக்கிறாங்க, ஆனா டெஸ்ட்ல வந்து ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது, ஏன் அப்படின்ட்டு. அது மெத்தட் ஆஃப் ஸ்டடி தான் சார். நான் வந்து என்னோட பர்சனல் இதுல கத்துக்கிட்டது. அதுக்கு முன்னாடி நம்ம கொஸ்டினுக்கு அடாப்ட் ஆக மாட்டேன்றோம். இப்போ இந்த கொஸ்டின் எப்படி கேட்டா எப்படி நான் ஆன்சர் பண்ணணும்? அதாவது சொல்லுவாங்க, அந்த ஃபீல்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் இப்போ கிரிக்கெட் வச்சு சொல்லணும் அப்படின்னா, அங்க கோலி வந்து அந்த ஷாட் அடிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னா, அவன் நெட் பிராக்டிஸ்ல அவ்வளவு ஷாட்ஸ் அடிச்சதுனாலதான் அந்த ரியல் டைம்ல அந்த ஷாட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியுது. பட் நாம இங்க என்ன பண்ணா பிவைக்கு ரொம்ப கம்மியா பாக்குறோம், பிராக்டிஸ் ரொம்ப கம்மியா பண்றோம். அதனால அந்த எக்ஸ்போசர் ஆஃப் கெட்டிங் த கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. பல கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்ம எக்ஸ்போசர் வந்து நம்ம கிடைக்கிறது இல்ல, நம்மளும் ஃபேஸ் பண்றது இல்ல. அது பெரிய டிராபேக்கா வருது அப்படின்றத நான் பாக்குறேன். சரி, இங்கே நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா அதை தாண்டி அவன் என்ன கேட்க போறான். சரி, ஓகே, ரைட். இதுக்கு டைம் எவ்வளவுங்க எடுக்கும்? ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாருமே எக்ஸாமுக்கு வராங்க. யூபிஎஸ்சி ஒரு எக்ஸாமினேஷன்னா எல்லாரோடைய ஆஸ்பிரேஷன் என்னவா இருக்கும்னா, நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிராக் பண்ணணும். சரிங்களா? இன்ஃபேக்ட் உண்மையை சொல்ல போனோம்னா, நான் 2011லயோ 12லயோ எக்ஸாம் எழுத வரும்போது என்னோட ஆஸ்பிரேஷன் என்னன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும். நீங்களும் என்ன சொன்னீங்கன்னா பேரண்ட்ஸ் அனுப்புனாங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். பட் நம்ம பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் எடுத்து அதை படிச்சு இந்த பிவைக்யூஸ் நோட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப்மெண்ட் இது பண்றதுக்கே டைம் ஆயிடுச்சு இல்ல? உங்களுக்கு ஐடியலான டைம் இதுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? அதாவது ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியலான டைம் சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? ஹோலிஸ்டிக்கா சொல்லுங்க. சரி, அஃப்கோர்ஸ் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி இண்டிவிஜுவல் கேப்பபிலிட்டிஸ், இல்லன்ட்டு இல்ல, பட் ஒரு ஐடியலிசம். சார் ஐ வுட் சே இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தங்க வராங்க, எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது சரி அப்படின்னா இட் டேக்ஸ் ஒரு 1 to 2 இயர்ஸ் ஆகும் சார். 2 இயர்ஸ் ஆகும். ஏன்னா நம்ம ஃபவுண்டேஷனே வந்துட்டு 1 இயர் நம்ம எல்லாமே படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றப்போ, அதுக்கப்புறம் ஒரு 6 months அவன் வந்து அந்த டிசிப்ளின்டா சொல்றத வேற எங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகாம சொல்ற விஷயங்கள் மட்டும் செஞ்சு, அவங்க அப்படி சொன்னாங்க இவங்க இப்படி சொன்னாங்க, நம்ம அதுலயே 6 மாசம் 1 வருஷம் போயிடும். அதுவும் கரெக்ட் தான். இவர் என்ன இப்படி சொல்றாரு, இங்க போன இது இவரு சொல்றாரு, அதுக்கப்புறம் நம்ம பட்டாதான் தெரியும் அடடே ரைட்டு. ஆமா, கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி இல்லாம நம்ம ஒரு சாலிடா ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா ஒரு 1.5 years அதுக்கப்புறம் கண்டிப்பா ப்ரிப்பரேஷன்ல இருந்து ஸ்டார்டிங் நான் ஸ்கிராட்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது. சரி, ஓகே.
இப்போ இப்படி நம்ம சொல்லும் போது ஃபர்ஸ்ட் கேள்வி, அப்போ எப்படி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே கிளியர் பண்றாங்க? கிளியர் பண்றவங்க இருக்காங்கல்ல, ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல எப்படி பண்றாங்க? ஓகே, இப்போ இதை நானும் கேட்டிருக்கேன். சரி, நிறைய பேர்த்துக்கிட்ட. சரி, இதுக்கு நிறைய விஷயங்கள் அதுக்கு வந்து ஃபேக்டர்ஸா இருக்கு. சரி, முன்ன நம்ம அங்க ஆன் ஃபேஸ்ல பார்க்கும்போது நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படின்னா கிளியர் பண்ணிருந்தாங்க. பட் நான் அது வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து நான் ப்ரிப்பரேஷன்ல இருக்கேன். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ப்ரிப்பரேஷன்ல இருக்காங்க. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து. சரி, ஓகே. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்துட்டு இப்போ நியூஸ் பேப்பர் வந்து நான் ஃபீல்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நியூஸ் பேப்பரே தொட்டேன். சரி. அவன் வந்து என்ன சொன்னா, நியூஸ் பேப்பர் வந்து நானும் எங்க அப்பாவும் சேர்ந்து படிப்போம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. புரியுது. அப்போனா அந்த கைடன்ஸ் வந்து somewhere or the other அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தோ தெரிஞ்சவங்க. சோஷியல் கேபிட்டல் பிளேஸ் a மேஜர் ரோல். ஆமா. இப்ப எனக்கு வந்து அமெண்ட்மெண்ட்ன்ற ஒரு வார்த்தை வந்து எனக்கு தெரியல. நான் புதுசா வந்து ப்ரிப்பரேஷனுக்குள்ள வரும்போது சரி நியூஸ் பேப்பர்ல வந்துட்டு அமெண்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு. அமெண்ட்மெண்ட்னா பாலிட்டி தெரியாத வரைக்கும் அது தெரியாது. ஆமா, திருத்தம் நம்ம கரெக்ஷன் சொல்லாமல ஏன் அமெண்ட்மெண்ட் சொல்றாங்கன்னுலாம் இருந்துச்சு. ஸோ அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ்னு ஒன்று இருக்குல்ல சார். அப்ப நம்ம புதுசா வரும்போது, இப்ப நான் ஃபார்மால இருந்து வரும்போது எல்லா வேர்ட்ஸுமே புதுசு. பாலிட்டியே எனக்கு தெரியாது, எக்கனாமி தெரியாது. அப்போ இப்போ எக்கனாமி முடிச்சுட்டு வரேன், பாலிட்டி முடிச்சுட்டு வரேன் அப்படின்னா அவனுக்கு கொஞ்சம் பாதியம் ப்ரிப்பரேஷன்ல இருக்கு. அட்லீஸ்ட் காதிலையாவது கேட்டிருக்கான். கரெக்ட். நம்ம உள்ள வந்து எல்லா வார்த்தையும் முதல்ல கேட்கும்போது ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணி நீ டேக்ஸ் டைம்னு நான் அப்பயே அக்செப்ட் பண்ணிட்டேன். ஓகே. நான் எப்போ வந்து அந்த விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதோ, சபரீஸ் இட் வில் டேக் டைம், டோன்ட் ரஷ் எனிதிங். அப்போ நான் வந்துட்டு முடிக்கணும் கம்பேர் பண்ணிப்போம் தேவையில்லாம. அவன் முடிச்சிட்டான், இவன் முடிச்சிட்டான் அப்படின்னு நமக்கு ரியாலிட்டி தெரியாது. அதனால அந்த மாதிரிலாம் இல்லாம அதுவும் தேவையில்லாத ஒரு ப்ரெஷர் எடுத்துக்கிட்டு நமக்குன்னு ஒரு டைம் இருக்கும். ஓகே, நம்மளுக்குன்னு எடுக்கிற டைம் நம்ம கொடுக்கணும். கண்டிப்பா அந்த டைம் கொடுத்தோம்னா சான்சஸ் ஆஃப் கிளியரிங் அதிகமா. எக்ஸாக்ட்லி. சரி, ஓகே, ரைட். ஸோ இப்போ பாலிட்டியை பத்தி பேசணும். ஓகே, ஹிஸ்டரிக்கு என்ன பண்ணீங்க, ஜியோகிராஃபிக்கு என்ன பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் ஜியோகிராஃபி சொல்லிடுறேன். சரி, இந்த ரெண்டு பிரியாரிட்டில எனக்கு ஜியோகிராஃபி வந்து ஃபர்ஸ்ட். ஓகே, சொல்லுங்க. என்சிஆர்டி தவிர வேற எதுவுமே படிக்கல. என்சிஆர்டி மட்டும் தான் படிச்சேன். என்சிஆர்டி பிவைக்யூ தாண்டி, அதனால எனக்கு சோர்ஸ் தெரிஞ்சிருச்சு. இதுதான் சோர்ஸ்னு தெரிஞ்சிருச்சு. இதை தாண்டி அவன் கேட்டாலும் நான் இதுக்கு ஸ்கிப் பண்ண போறேன் அப்படின்னா எக்ஸாம் அல்ல என்னோட நாலேஜ் வச்சு நான் சால்வ் பண்ண போறேன். ஓகே, அது அந்த ஒரு இதுல நான் ஸ்ட்ராங்கா போனேன். ஓகே. அப்புறம் நியூஸ் பேப்பர், வேர்ல்டு ஜியோகிராஃபி அதெல்லாம் வரும்போது நியூஸ் பேப்பர் வந்து நான் ஃபாலோ பண்ணேன். ஓகே, அந்த மேப்பிங் பிவைக்யூ அது மட்டும் தான். சரி, ஃபர்ஸ்ட் இது பண்ணிட்டேன். கிளைமேட்டாலஜி, ஜியோமார்ஃபாலஜி, ஓசனோகிராஃபி, இந்தியன் ஜியோகிராஃபி, இது ரெண்டு நான் வேற எதுவும் படிக்கல. இதுல இருந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன். இதுல இருந்து நல்லா படிச்சு தெளிவா நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க, கான்செப்ட் கிளாரிட்டி பண்ணீங்க. எவ்வளவு பிவைக்யூஸ் முடிஞ்சதோ அவ்வளவு சால்வ் பண்ணீங்க. சரி, ஓகே, ரைட். ஓகே, நவ கமிங் டு தி ஹிஸ்டரி பார்ட். ஹிஸ்டரிக்கு என்ன பண்ணீங்க? ஹிஸ்டரிக்கு மாடர்ன் இந்தியாவுக்கு ஸ்பெக்ட்ரம் புக். அந்த சரி, நோட்ஸ் எடுத்தீங்களா ஸ்பெக்ட்ரம்க்கு? ஆமா சார், நான் அது சின்னதா வந்து எடுத்துக்கிட்டேன். எனக்கு புரிஞ்ச மாதிரி ஜிஸ்ட் மாதிரி வந்துட்டு. இப்போ வந்து என்னன்னா 30 பேஜ் ஸ்பெக்ட்ரம் நோட்ஸ், 50 பேஜ் ஸ்பெக்ட்ரம் நோட்ஸ், இத படிங்க போதும், இத தவிர்த்து வேற எதுவுமே பண்ண வேண்டாம்னு சொல்றாங்க. ஒரு ரீடு விடுறது நல்லது சார். ஒரு ரீடு விட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு இது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம எடுத்தனே நோட்ஸ் அப்படின்னு இது பண்ணாம ஒரு ரீட் வந்து விட்டுட்டு நமக்கு. சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா மெட்டீரியலை டினை பண்ண வாட் யூ ஆர் டெல்லிங் இஸ் லைக் அட் தி எண்ட் ஆஃப் தி டே என்ன மெட்டீரியல் படிச்சாலுமே உங்க கைப்பட இருக்கிற நோட்ஸ் நல்லா. ஆமா, சரி, ஓகே, ரைட். நம்ம அது ரிவிஷனும் பண்ணிக்கலாம். ஆமா, நம்ம ஓன் நோட்ஸா இருக்கும். அதனால நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. சரி, ஓகேங்க. சோ ஸ்பெக்ட்ரம் தான் பாத்தீங்க. ஆமா. இதுக்கு பிவைக்யூ சார்? ஆமா சார், பிவைக்யூ வந்துட்டு நான் நெகோஷியபிள். சரி, நீங்க எதுவுமே. சரி, அப்போ நீங்க சொல்றதுல எல்லாத்துலயுமே ப்ரிஃபிக்ஸ் பிவைக்யூஸ் போட்டுடலாம். ஆமா, பிவைக்யூ எனக்கு சோர்ஸ் அடுத்து பிவைக்யூ தான். சரி, ஓகேங்க. சரி, அப்போ மாடர்ன் இது ஸ்பெக்ட்ரம் பண்ணீங்க. இந்த ஏமேக்னு சொல்றாங்க, அதாவது ஏன்ஷியன்ட் மெடிவல் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர். அதுக்கு ஒரு புது டேர்ம் இப்போ ஏமேக். ஓகே, சரிங்களா? இதுக்கு என்ன பண்ணீங்க ஏமேக்கு? இதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஆர்எஸ் சர்மா எல்லாத்துக்கும் ஒரு பேசிக் புக் இருக்கும். குரோனாலஜி நான் நல்லா இது பண்ணிட்டேன். ஏன்னா இது ஓகே சொல்லுங்க. எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்த ஐவிசில ஆரம்பிச்சு ஹர்ஷவர்தனா வரையும் ஏன்ஷியன்ட்டுக்கு பார்ப்போம். இதுக்கு வந்து டெல்லி சுல்தானேட், முகல்ஸ், விஜயநகர் எம்பயர் அப்படின்றது. இப்போ இதுல இருந்து நான் ஒரு விஷயம் நான் அதில் நோட் பண்ணேன். பிவைக்யூல நம்ம ஓகே நம்ம பொலிட்டிக்கலா அந்த இதுக்குள்ள இறங்காம சோசியோ எக்கனாமிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸ் வந்து கேட்கும்போது ஒவ்வொரு தீம்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வருது. ஆமா, அப்படின்றத வந்துட்டு இது பண்ணதுனால ஒரு கன்சைஸா ஒரு நோட்ஸ் ஓகே என்ன இருக்கோ அது வெளியில அவைலபிளா இருந்தாலும் சரி, நம்மளே எடுத்துட்டாலும் சரி, சரி அது பிவைக்யூ போயிட்டேன். பிவைக்யூ மட்டும்தான் சார். மெடிவலுக்கும் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஏன்னா அரகட்டா பார்த்துட்டு போனதான அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அரகட்டா வந்துருச்சு 2017 கொஸ்டின் அப்படியே வந்துருச்சு எழுதி. அதே மாதிரி உங்களுக்கு அசோகான்னு கேட்டாங்கன்னா அசோகா இருக்கும், விஜயநகர் எம்பயர்ல இருக்கும். அந்த விஜயநகர் எம்பயர்ல இருந்து அது யூபிஎஸ்சிக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியல, அதே கொஸ்டின்ஸ் தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே, ரைட். ஸோ அதனால ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரிக்கு திரும்பியும் பிவைக்யூஸ், குரோனாலஜி நல்லா ஸ்ட்ராங் பண்ணீங்க.
ஆர்.எஸ். சர்மா புக் பாத்தீங்களா? அதாவது ஓல்டு என்சிஆர்டி. ஓல்டு என்சிஆர்டி சரி, ஓகே, ரைட். ஸோ அப்போ ஹிஸ்ட்ரி முடிஞ்சது, ஜியாகிரபி, அண்ட் தென் பாலிட்டி முடிஞ்சிருச்சு, ரைட். நவ் தி அதர் சப்ஜெக்ட்ஸ், அதாவது என்னன்னா என்விரான்மெண்ட், ஐஆர், சயின்ஸ். ஓகே. ஸோ இதுல எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்தீங்க? என்விரான்மெண்ட். ஜியோகிராஃபியும் என்விரான்மெண்ட்டும் சேர்ந்து தான் படிச்சேன். ஜியோகிராஃபியும் என்விரான்மெண்ட்டும் சேர்ந்து தான் படிச்சேன். ரெண்டுமே. சரி, இதுக்கு இந்த டைகர் ரிசர்வ்ஸ், பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், நேஷனல் பார்க்ஸ் இதெல்லாம் ஒன்னே ஒன்று கரண்ட் அஃபேர் மெட்டீரியல் ஏதோ இருந்துச்சுன்னா பார்த்துப்பேன். சரி, ஓகே. அவனே வந்து பாத்தீங்கன்னா அந்த செக்மெண்ட் தான் நான் பிரிச்சுக்கிட்டேன். ஆமா. பேசிக் எக்காலஜில இருந்து கேட்பான். சரி. அதுக்கடுத்து என்விரான்மெண்டல் லாஸ் ரிலேட்டடா கேட்பான். ஆமா. ட்ரீட்டி, குளோபல் ட்ரீட்டி, எஸ், அந்த பொல்யூஷன், கிளைமேட் சேஞ்ச், பயோடைவர்சிட்டி இந்த மாதிரி நான் வந்து பிரிச்சிட்டேன். இதுல இருந்து என்னென்ன கொஸ்டின் பிஒய்க்குல கேட்டிருக்கான். ஓகே, அப்படின்னு பார்த்துட்டேன். சரி. இந்த பிஒய்க்குல இருந்து லிங்க் வந்துட்டு ஏதோ கரண்ட் அஃபேர் வந்திருக்கா அப்படின்னு. சரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஜூலி ஃபோரா வந்துட்டு அதுக்கு அடுத்த மாதிரி சென்னா ஸ்பெக்டபிளிஸ் அந்த மாதிரி ஏதோ ரிலேட்டடா வந்துச்சு அப்படின்னா அதை போய் நான் பார்த்துப்பேன். கரெக்ட். அப்புறம் நம்ம பாரிஸ் அக்ரிமெண்ட், கரெக்ட், அது ஆன்கோயிங் போட்டிருந்ததுனால அந்த மாதிரி பார்த்துட்டேன். அதனால எனக்கு என்ன ஆச்சுன்னா அந்த நேரோட் அந்த இதா இருந்ததுனால நேரோட் அப்ரோச்சா டார்கெட்டட் அப்ரோச் இதுல இருந்து வரும். வந்தா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி வரும். இன்கேஸ் தெரியல, எவனுக்குமே தெரியாது, அதை பத்தி நம்ம ஒரி பண்ணிக்க தேவை. இன்ஃபேக்ட் இன்னொரு பாயிண்ட் எனக்கு இப்பதான் புரியுது. அதாவது என்னன்னா 2017 இருந்து அட்டம் கொடுத்துட்டு வரீங்க. அதாவது லாஸ்ட் 10 இயர்ஸ் பிவைக்குன்னா நீங்க கொடுத்த அட்டெம்ப்டோட क्वेश्चन பேப்பரை பார்த்தா அது நான் ஆல்மோஸ்ட் மெமரிஸ் ஆயிடுச்சதுனால ஹெல்ப்ஃபுல் ஆயிடுச்சு. ரைட், வெரி குட். இப்போ ஐஆர் சயின்ஸுங்க, 2 சப்ஜெக்ட். இதுக்கு சரி எவ்வளோ வீடியோஸ் பார்த்தாலும் கம்மியாக தான் இருக்கு, அண்ட் எவ்வளோ கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் பார்த்தாலும் கம்மியா இருக்கு. நீங்க நேரோ டவுன் அப்ரோச் பண்ணிருப்பீங்க. ஏன்னா இவ்வளோ அட்டெம்ப்ட் ஒருத்தர் கொடுத்துட்டு வர்றாருன்னா எது படிக்கணும்ன்றதை விட எது படிக்க கூடாதுன்றது கிளீனா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும். அப்போ ஐஆருக்கும் சயின்ஸுக்கும் என்ன பண்ணீங்க? ஓகே சார், ஃபர்ஸ்ட் வந்து நான் ஐஆர் வந்துட்டு சூஸ் பண்ணேன். ஐஆர் வந்து எப்படின்னா அந்த கடைசி டைம்ல அடிக்கிற ஒரு 10 ரன் வந்து மேட்ச் வின் பண்றது லாஸ்ட் ஓவர் மாதிரி. எங்கேயோ வந்து 4 கொஸ்டின் கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். இன்னொன்னு ஈஸி, என்ன ஏரியாஸ் போயிட்டு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு என்ன பண்ணணும்னா ஐஆர்ல இருந்து கடைசி 20 வருஷம் என்ன கொஸ்டின் சரி, ஓகே, எல்லா ஏரியா. ஓகே, இன்னமும் நம்ம போய் எடுத்தா அந்த மிடில் ஈஸ்ட வந்து அவங்க விடவே மாட்டாங்க. சரி, இந்த வருஷமும் கண்டிப்பா ஸ்ட்ரைட் ஃபார்ம்ஸ்ல இருந்து ஏதாவது கொஸ்டின் வரும், நமக்கு நல்லாவே தெரியும். கரெக்ட். அப்படி அது இல்லாம போறாங்கன்னா ஸ்ட்ரைட்ஸ் பத்தி ஏதாவது கேட்கலாம். சரி, அந்த இயர் கொஸ்டின் நீங்க முடிக்கும் போதே நீங்க ஐஆர் முடிஞ்சிடும் சார். சரி, பிவைக்கு முடிக்கும் போதே. ஓகே, பண்ணக்கூடாத ஒரு விஷயம் நான் டைரியில எழுதி வச்சேன். இந்த மாரத்தான் அப்படின்னு ஒண்ணு வரும். ஆமா, அது வந்து ட்ராப். நாம அங்க போனோம் அப்படின்னா அது வந்துட்டே இருக்கும். நமக்கு எப்படின்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்ல பாத்துக்கிட்டே இருப்போம். சரி, பட் அவன் கேட்கற கொஸ்டின்லாம் நம்ம ஈஸியாவே போடலாம். இந்த வருஷம் ஐஎன்எஸ்டிசி தான் கேட்டான், பெருசா எதுவுமே போல. அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஏதோ கேட்டிருந்தாங்க. கரெக்ட். அதுக்கு மெனக்கெட தேவை. ரெண்டாவது இந்த ஏன்னா இப்போ நிறைய பேரோட பெர்செப்ஷன் என்னன்னா இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்னா கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக். இந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன இருக்கோ அதுதான் கேட்பாங்க. நீங்க ஏன் இதுக்கெல்லாம் பிவைக்கு பாக்குறீங்கன்ற மாதிரி தீம்ஸ் தான். அங்கதான் சார் நம்ம ஒரு ரூட்டே அதுதானே. யூபிஎஸ்சியோட இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம கொடுக்க முடியும். நமக்கு நான் இதை படிச்சுட்டு வந்திருக்கேன்னு நம்ம யூபிஎஸ்சி எதிர்பார்க்க முடியாது. அவனோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதுதான். இப்ப நம்ம பாஸ்ட் இயர்ஸும் பார்த்தோம் அப்படின்னா பிம்ஸ்டெக்ல இருந்து சார்க்ல இருந்து அவன் இன்ட்ரெஸ்டடேவா இருப்பான். அப்ப இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா பிம்ஸ்டெக்ல இருந்து கொஸ்டின் வந்து அப்ப கரண்ட் அஃபேர் ஏதாவது மீட் நடந்திருக்கும், G7ல ஏதாவது நாம ஏதோ பண்ணிருப்போம் அப்படின்றப்போ G20 அது மாதிரி இருக்கும்போது நம்ம பாத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா அவன் வைக்கிற வெயிட்ல நம்ம வட்டி வாங்காம இருக்கலாம். நம்ம வந்து எஸ்கேப் ஆயிடலாம். கரெக்ட். வாட் யூ ஆர் டெல்லிங் இஸ் லைக் நம்ம நேரோடா இருந்தோம்னா கரெக்டான ப்ரிப்பரேஷன். எக்ஸாக்ட்லி. சரி, ஓகே. இன்னைக்கு யூடியூப் ஓபன் பண்ணுங்க, நம்மள மாதிரி இன்னொரு 4 வீடியோ வரும். யூடியூப் ஓபன் பண்ணுங்க, இந்த ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றாங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி நான் சொல்றது ஃபாலோ பண்ணுங்க, நீங்க சொல்றது ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு 10-15 ஸ்ட்ராட்டஜி. நாங்க தான் பெஸ்ட், நீங்க தான் பெஸ்ட், இதுக்கு இதை தாண்டி ஒரு கொஸ்டின் வெளியே போவாது. இந்த மாதிரி 100 வீடியோஸ் இருக்கு. சரி, டெலிகிராம் ஓபன் பண்ணுங்க, டெஸ்ட் சீரீஸுக்கு பஞ்சமே கிடையாது. கண்டிப்பா. சரிங்களா, அவ்வளோ டெஸ்ட் சீரீஸ் இருக்கு. இதுல நான் நிறைய கேண்டிடேட்ஸை பாக்குறேன், நிறைய ஷெடியூல் ஒரு டெஸ்ட் சீரீஸ்ல இன்வால்வ் ஆகுறாங்க, ஒரு ஷெடியூல் போடுறாங்க, அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்றாங்க, எல்லாம் ரைட்டு. இப்போ இந்த ஷெடியூல், இந்த யூடியூப் வீடியோஸ், அதுக்கப்புறம் பிடிஎஃப்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் புக்ஸ், பிவைக்யூஸ், இதுக்கு நடுவுல இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, இதை எப்படி அழகா ஃபாலோ பண்ணீங்க? நீங்க சொன்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டினுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ண விஷயங்கள். முதல் விஷயம் வந்துட்டு நம்ம இவ்வளவும் ஃபேஸ் பண்ணும்போது சார் என்ன மைண்ட்ல இருக்கும் அப்படின்னா, எல்லாருக்குமே நம்ம மல்டிபிள் டைம்ஸ் நம்ம கிளியர் ஆகாம இருந்திருக்கோம். 3rd 4th பிலிம்ஸ் 5th பிலிம்ஸ் கிளியர் ஆகாம இருந்திருக்கும். அது போக ஒரு பக்கம் இன்ஃபர்மேஷன் வந்து லோட் ஆகிட்டே இருக்கும், புதுசா படிச்சுக்கிட்டே இருக்கும். நான் ஒரு டைம்ல வந்துட்டு ஸ்டில் ஐ டூ ரிமெம்பர் 2022
எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் 23 அட்டெம்ப்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி, ஏன்னா அப்போவே எனக்கு கிளியர் ஆகவே இல்லை. வீட்டுல இந்த மாதிரி சொன்னா என்ன ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ண மாட்டேன்ட்டு சிம்பிளா கேட்டு போயிடுவாங்க. எனக்கு இந்த அட்டெம்ப்ட் எப்படியாவது கிளியர் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, ஒரு நோட்ல வந்துட்டு இந்த அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு எழுதினேன். ஓகே. இது வந்துட்டு பண்ணணும்னு எழுதாம பண்ணக்கூடாதுன்னா என்ன பண்ணணும், பண்ணக்கூடாதுன்னு எழுதுனீங்க. பண்ணக்கூடாதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் போட்டது ரன் பிஹைண்ட் த கண்டென்ட் தான். பெரிய பிரச்சனையே நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, அது பண்ணல இது பண்ணல, ரன் ஓடிட்டே இருப்போம். அது ரிவிஷனே பண்ண மாட்டோம். நான் எடுத்து வச்ச நோட்ஸ் எல்லாம் எவ்வளவு இருக்கு, அது ரிவிஷன் பண்ணாத நோட்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு ரெக்ரெட்டா இருக்கு, என்னடா அப்படின்ற மாதிரி. ரெண்டாவது பண்ண தப்பு என்ன அப்படின்னா, நமக்கு அந்த கிளாரிட்டியே வராது. நம்ப மாட்டோம் ஒருத்தனை அவ்வளவு சீக்கிரம். கரெக்ட். நம்மளையும் நம்ம நம்ப மாட்டோம், அடுத்தவனையும் நம்ப மாட்டோம். ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு. அப்ப கரெக்டா ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, நான் இந்த இன்ஸ்டியூட் போட்டேன், அதுல இருந்தா இங்க கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. இது சத்த நாய்ஸ்ன்ற மாதிரி எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு, ஓகே, எனக்கு 23 கிளியர் ஆகுது, கிளியர் ஆகல. ரெண்டாவது விஷயம், நான் 3 சோர்ஸ் தான் ஃபாலோ பண்ண போறேன். ஓகே. முதல் விஷயம், அந்த கான்செப்ட் கிளாரிட்டி அதெல்லாமே இருந்தது. பேசிக் புக்ஸ், என்சிஆர்டியை தாண்டி வேற எதுவுமே படிக்க போறது இல்லை. என் முன்னாடியே வந்து இதுல இருந்தாண்டா கேட்டிருக்காங்கன்னு எவனோ ஒருத்தன் காட்டினாலும் ஐம் கோயிங் டு அவாய்ட் இட். 75 கொஸ்டின் எங்கிட்ட இருந்து வந்து வைப்பா. இப்போ நாங்க பிஒய்க்யூஸ் கொடுக்குறோம்ல, பிஒய்க்யூஸ் அது தெரியும். ஸோ 15,000 கொஸ்டின்ஸ் இருக்கு. நான் 15,000 கொஸ்டின்ஸ்னா எவ்ரி இயர் கிளைம் பண்ணோம்னா நான் 80 கிளைம் பண்ணேன். ஏன்னா நான் கொடுக்குறது எல்லாமே பிஒய்க்யூ தான். அப்போ அந்த 75 கொஸ்டின் நான் கிளைம் பண்ணேன்னா இதுல இருந்து எல்லாம் வந்துடும் இல்லை. இது ஒருத்தர் ஒர்க் பண்ணாதானே வரும். கரெக்ட். ஸோ நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஷட் தி நாய்ஸ், அவ்வளவுதான். ஓகே சார், அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும் சார். நான் இந்த வருஷம் நான் வந்து இன்கேஸ் அட்டெம்ப்ட் கொடுக்க போனாலும் உட்காந்தாலும் ஐயோ அதை கவர் பண்ணலையே இதை கவர் பண்ணலையேன்னு நம்மள ஒரு பேனிக் மூட்லயே வச்சிருப்பாங்க. அந்த நம்ம யூடியூப் திறந்தாலே 4 hours யூ வில் கம்ப்ளீட் மாடர்ன் இந்தியா, 3 hours நீங்க இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். நாமளே ஆல்ரெடி பயத்துல இருப்போம். சரி கண்டென்ட் தான் பண்ணல, அட்லீஸ்ட் இந்த 4 மணி நேரம் வீடியோவாவது பார்க்கலான்ற ஒரு தாட்டுக்கு வந்துருவோம். அதுதான் ட்ராப். நம்ம அங்க வந்து விழக்கூடாது அப்படின்னு நான் இது பண்ணிட்டேன். ஸ்டாட்டிக்கு முடிச்சிடணும், அந்த சோர்ஸ் சொன்னது. ரெண்டாவது பிஒய்க்யூ. ஓகே, கிளியர் ஆகுது ஆகல, நான் இதை தாண்டி வேற எதுவுமே பார்க்க போறதுன்னு நான் முடிவே பண்ணிட்டேன். இது நீங்க முடிவு பண்ணது 5 அட்டெம்ப்ட் கழிச்சு. ஆமா. ஓகே. நம்ம ஒன்னே ஒன்று விஷயம் தான் சார், இந்த ப்ரூஸ்லி சொன்ன மாதிரி நீ 100,000 டிஃப்ரெண்ட் ஷாட்டை வந்துட்டு ட்ரை பண்றதுக்கு ஒரே இது திருப்பி பார்க்கும்போது கிளிக் ஆகும் அப்படின்றதுக்கு இது. ஏன்னா நம்ம கிளியர் பண்ண ஆஸ்பிரன்ஸ் நான் பேசினப்பையும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினப்பையும் அவங்க பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை திருப்பி பண்ணியிருக்காங்க. புரியுது. எங்கேயுமே ஜம்ப் ஆகவே இல்லை. நம்ம கிளியர் ஆகாததுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, எங்கேயும் ஒன்று டிஸ்ட்ராக்ட் ஆயிடும். இங்க நல்ல மெட்டீரியல் கிடைக்குது, இங்க இது பண்றான் நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு அப்படின்னு. ஆல் தட் glitters are not gold. ஆமா, கரெக்ட். சோ அதுதான் வந்து நான் பண்ணது. நான் ஒரே இடத்துல நின்ட்டேன். அதுதான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. அதாவது நீங்க சொல்லும் போது என்ன தோணுதுன்னா, கொஞ்சம் டிலேவும் ஆகலாம், ஆனா சக்சஸ் கன்ஃபார்ம்டு. கண்டிப்பா நம்மளுடைய பெஸ்ட் கொடுப்போம். அதுதான் அந்த இது இந்த ப்ராசஸே உங்களை நீங்க எப்படியே வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணி. ஏன்னா இப்ப ஐ கேனாட் கம்பேர் மை செல்ஃப் வித் தீபக் சார். அவரு கூட என்னால கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்தப்ப ஒவ்வொருத்தங்க அப்படியே டைவர்ட் ஆகி போயிடுவாங்க. கரெக்ட். இப்போ உங்களை நீங்க அந்த கோல் நீங்க ரீச் ஆகிற வரைக்கும் உங்களோட பெஸ்ட் வெர்ஷனா நீங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டே வரணும் டே பை டே. அது நான் அந்த நோட் பண்ண வைக்க நான் திருப்பி பார்க்கும்போது தெரியுது ப்ராக்ரஸ் இருக்கு அப்படின்றது. அதுக்கப்புறம் அந்த கம்பேர் பண்றதெல்லாம் விட்டேன். எனக்கு கம்பேர் பண்ணதே பெரிய இதா இருந்தது, சேலஞ்சா இருந்துச்சு. அதை இது பண்ணும்போது நீங்க எந்த ஸ்டேஜ் போனாலும் உங்களோட பெட்டர் பர்சன் இருக்கதான் போறாங்க. கரெக்ட். நீங்க கரெக்ட். சரி, நான் இன்னொன்னு கேக்குறேன். உங்களுக்கு ஃபீல் ஆகலையா, அடடே நம்ம 3 years வேஸ்ட் பண்ணிட்டோம், 4 years ஸ்பெண்ட் பண்ணிட்டோம், இதை நம்ம ஃபர்ஸ்டே பண்ணிருக்கலாமேன்னு ஃபீல் ஆகலையா? சார் இருந்தது சார். இதை வந்து நம்ம கண்டிப்பா பண்ணிருக்கணும் அப்படின்ட்டு. எப்ப அதை எப்படி காம்பன்சேட் பண்ணிட்டா, அட்லீஸ்ட் இப்ப தெரிஞ்சு இன்னும் 3 வருஷம் கழிச்சு தெரிஞ்சிருந்துச்சுன்னா என்ன ப்ராப்ளம் ஆயிடும். அதான் எதுவுமே லேட் இல்லை அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மேபி இந்த ஸ்டேஜுக்கு ரீச் ஆகிறதுக்கு நம்ம கொடுத்த பிரைஸ் மாதிரி. அதுதான் இப்ப நான் சொல்றேன். இப்போ புதுசா வந்துட்டு இது பண்ணும்போது கிளியரா வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த நிறைய பல இதுங்க சீக்கிரமா கிளியர் பண்ணலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் கிளியரிங் எக்ஸாம்ஸ் வந்துட்டு வில் கோ வெரி ஹையர். சரி, ஓகே, ரைட். ஸோ இதெல்லாம் விடுங்க, ஹானஸ்டா எனக்கு சொல்லுங்க, டு யூ திங்க் எஃபர்ட் போட்டு படிச்சா இட் இஸ் பாசிபிள் டு கிராக் திஸ் எக்ஸாம்? கண்டிப்பா. ரைட் எஃபர்ட், ரைட் டைம், ரைட் கைடன்ஸ், இது எல்லாமே வந்துட்டு இதுதான் முக்கியம். எல்லாத்திட்டையுமே இப்ப நீங்க சொன்னீங்க எல்லாருமே இதாம பண்றாங்க, எல்லாமே இதான் பண்றாங்கன்னு. அது வெரி ட்ரூ. பட் அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கு முன்னாடியும் ரைட் எஃபர்ட்டா இருக்கணும். எஸ். ரைட் ஸ்ட்ராட்டஜியா இருக்கணும். நமக்கு அந்த இன்னொன்னு நான் வந்து அந்த செல்ஃப் லிமிட் நான் என்ன பண்ணிட்டேன்னா, நம்ம போய் கேட்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தெரியும். ஓகே. ஸோ அதாவது என்ன சொல்றீங்கன்னா, இப்போ எங்கேயோ மென்டார்ஷிப் இருக்கிறீங்கன்னா நம்ம மென்டார்ஷிப் கிட்ட போய் கேட்கணுமா, இல்ல மென்டார்ஸ் கிட்ட போய் கேட்கணுமா? ஹெல்ப் நான் ஏன் போய் கேட்கணும், நான் எதுக்கு கேட்கணும், நானே படிச்சுப்பேன். நம்மளே படிச்சுப்போம். நம்ம எடுத்தோடனே நம்ம
டக்குன்னு நம்ம ஒருத்தனை வந்து ட்ரஸ்ட் ஓபன் பண்ண வராது, முடியாது. கேட்கவும் மாட்டோம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. அட்லீஸ்ட் மென்டர் கூட விடுங்க, நம்ம சீனியர்ஸ்கிட்ட கூட கேட்க மாட்டோம். எக்ஸாக்ட்லி. முன்னாடி கிளியர் பண்ணிருப்பாங்க, 2 பெஞ்ச் எழுதிருப்பாங்க, நான் வந்து கேட்கல. ஓகே, அதுக்கெல்லாம் என்ன கிளியர் பண்றேன், நான் இவரை விட நல்லா கிளியர் பண்றேன் பாரு. அந்த மாதிரி தாட் இருக்கும். நம்ம என்ன போய் அவங்க கிட்ட கேக்குறது அப்படின்ற தாட்ஸ்லாம் இருக்கும். கரெக்ட். சோ நம்ம அதெல்லாம் அதான் அந்த ப்ராசஸ் தானே சார். அந்த பெர்சனாலிட்டியே வந்துட்டு நம்ம ஓகே டீக்ளட்டர் பண்ற மாதிரி, ஓகே போய் கேளு, இதுல என்ன நமக்கு ஈகோ. கரெக்ட் சார் இது எனக்கு கிளியர் ஆக மாட்டேங்குது ஆமா அப்படின்ற மாதிரி நான் வந்து அதெல்லாம் கேட்டேன். ஓகே, அவங்க எல்லாருமே சொல்றதுக்கு ரெடி தான். ஓகே இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கு, நம்ம ஏன் கேட்க கூடாது அப்படின்ற மாதிரி அப்ளை பண்ணும்போது டோர்ஸ் ஓபன் ஆகுது. ஓகே ஃபைன். So open to seniors, open to those who are cracking, open to mentors, open to those who are knowing this field. Yes. Okay, very good, right, fine then. Last 1 weekக்கு முன்னாடி என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க நீங்க எக்ஸாம்க்கு? அதாவது லாஸ்ட் 1 வீக், சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ இந்த May 24th எக்ஸாம். ஸோ லாஸ்ட் வீக்னா இப்போ நம்ம May 15th இல்லை 16th, என்ன உங்க அந்த 1 வீக்கான மைண்ட் செட் என்னவா இருக்கும்? ஓகே, முதல் விஷயம் பயம் மட்டும் இருக்கவே கூடாது. ஓகே, வந்து இது வருது எக்ஸாம் வரப்போகுது அப்படின்றது. இல்ல இந்த அட்டெம்ப்ட் எனக்கு வரலனா சரி, இப்போ இன்கேஸ் நான் என்ன சொல்றேன், அது நம்ம கையில இல்லையே சார். கரெக்ட். இப்போ இன்கேஸ் ஜஸ்ட் அஸ்யூம் தட் இப்போ இந்த அட்டெம்ப்ட் உனக்கு இல்ல, நான் சொல்லிடுறேன் இந்த அட்டெம்ப்ட் உனக்கு கிளியர் ஆகாதுன்னு சொல்றேன். இப்போ என்ன பண்ண போறேன்? அன்கண்ட்ரோலபிள். அததான் சொல்றேன். இப்போ எனக்கு எல்லா இடத்துலயும் இப்போ எனக்கு இந்த அட்டெம்ப்ட் இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி கூட எனக்கு ஒரு பயம் இருந்தது. இன்கேஸ் இந்த அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணலைன்னா என்ன பண்ண போறேன்? சரி வச்சுக்கோ, 8th அட்டெம்ப்ட் உனக்கு கிளியர் ஆகல, என்ன பண்ண போறேன்? எதுவுமே பண்ண போறோம், போய் சாப்பிட்டு தூங்க, நடக்கிறது நடந்துட்டு தான் இருக்க போகுது. அது தேவையில்லாம அந்த லோடு எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி அதை பயப்பட்டு அவுட்புட் எதுவுமே கிடையாது, ஜீரோ. இந்த ரேஞ்ச் வர்றதுக்கு இந்த பக்குவம் அனுபவம் வர்றதுக்கு எவ்வளவு அட்டெம்ப்ட் ஆச்சு? அதான் சார் எல்லாமே அரௌண்ட் இதெல்லாம் தான் ஹெல்ப் பண்ணுது நமக்கு. கரெக்ட். தேவையில்லாத பயம். கரெக்ட். இந்த பயத்தை ஓவர் கம் பண்றதுக்கே டைம் ஆயிடுது. சரி ஓகே, சோ திருப்பி டாபிக் உள்ள வருவோம். இந்த லாஸ்ட் 1 வீக் என்ன பண்ணீங்க? பயம் இருக்காது, பயம் இருக்கக்கூடாது. சரி, புதுசா எதையுமே பார்க்க கூடாது, புதுசா எதுவுமே பார்க்க கூடாது. ஓகே, 1 வீக்ல எதுவுமே அந்த 1 வீக்ல படிச்சுதான் நம்ம பிலிம்ஸ் கிளியர் பண்ற மாதிரி சிச்சுவேஷன் வராது. 1 இயர் படிக்காத 1 வீக்ல நம்ம படிக்க போறது கிடையாது. சரி, படிச்சது PYQ மறுபடியும் நான் வந்து மென்டலி ரெடி ஆயிரணும். அந்த 2 hours நான் வந்து எப்படி பண்ண போறேன்னு. ஓகே, கான்ஃபிடென்ட்டா இருந்தோம் அப்படின்னா டெஸ்ட் போடலாம். ஓகே, நம்ம கான்ஃபிடென்ட்டா இல்ல எனக்கு டெஸ்ட்ல மார்க் குறைஞ்சுன்னா நான் கொஞ்சம் டவுன் ஆயிடுவேன் அப்படின்னா போடாது அட்வைசபிள். சரி ஓகே. ஸோ நான் வந்துட்டு PYQ பார்ப்பேன். அந்த டைமுக்கு 9:30 to 11:30 GS. ஓகே, மதியம் எனி காஸ்ட் 2:30 to 4:30 சிசெட் மட்டும் தான் ரிவிஷன் பண்ணிருப்பேன். ஓகே, ரிவிஷன் பண்ணலாம், ரொம்ப ஹை யீல்டிங் ஏரியாலாம் இருக்கும். ஓகே, அதை வந்து ரிவிஷன் பண்ணிட்டு மற்ற விஷயங்கள் வந்து இந்த யூடியூப் வந்துட்டு அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப அட்வைசபிள். சூப்பர். லாஸ்ட் 1 வீக் அவாய்ட் யூடியூப். ஆமா. அதுக்கப்புறம் ரியல் டைம்ல ஒவ்வொரு இயர் பேப்பர் வச்சுட்டு இப்போ 2017 பேப்பர் எடுத்துட்டு நான் 9:30 உட்காந்தனா எப்படி சால்வ் பண்ணுவேன், அவங்க வேர்டிங்ஸும் ஷேடோ மார்க் புரியுது எடுத்துட்டு பொறுமையா படிச்சுட்டு ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி பண்றது அந்த 1 வீக்ல. புதுசா எதுவுமே படிக்க கூடாது, ஐசோலேட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. கரெக்ட். ஆனா இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, நான் IR முடிக்கலையே, எக்கனாமி முடிக்கலையே, இது முடிக்கலையே, அதை முடிச்சுட்டாவது போலாமேன்னு தானங்க தோணுது சார். அந்த தாட் வந்து நான் ஒரு இல்யூஷன் ஆர் டெலியூஷன் தான் சார் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா சார் இங்க வந்துட்டு எதுவுமே செட்டனிட்டி கிடையாது சார். இப்ப நான் IR நான் அது ஒரு ஃபீல் உள்ள இருக்கு, நான் IR நான் கம்ப்ளீட் பண்ணல, ஒரு வீடியோ இருக்கு அப்படின்றது. பட் அது பார்த்துட்டோம் அப்படின்ற அப்ப அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் இருக்கு அப்படின்னா அதை நம்ம முன்னாடியே பண்ணிடலாமே. கரெக்ட். May 24 இருக்கு, May 17 ஆரம்பிக்கிறதுக்கு பதில் May 1 வந்து டெட்லைன் வச்சுக்கங்க, May 7 ப்ரிலிம்ஸ் வச்சுக்கங்க. அப்ப எப்படி இருக்கும்? கரெக்ட். 1 வீக்னு இருக்குமா, அப்ப அதை எடுத்து படிச்சிடுங்க. அதாவது இதுக்கு பாயிண்ட் இன்னொன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் பேசணும். அதாவது என்னன்னா, நீங்க என்ன சொன்னீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு கேண்டிடேட்டே எல்லாத்தையும் படிச்சு முடிக்க 1.5 வருஷத்துல இருந்து 2 வருஷம் ஆகும் டிபெண்டிங் அப்பான் தி கேண்டிடேட். ஆமா. இந்த 1.5 வருஷம் 2 வருஷம் கரெக்டான ப்ரிப்பரேஷனுக்கு கொடுக்கலன்னு வைங்களேன், அப்போதான் இந்த கான்சிக்வன்சஸ்லாம் வரும். வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. இவன் கரெக்டா இந்த 1 year 1.5 years இதை உட்காந்து அட்லீஸ்ட் ஒரு 5 சப்ஜெக்ட் கூட முடிச்சிருக்கான், ஒரு 4 சப்ஜெக்ட்ஸ் கூட முடிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த பயம் வராது. கண்டிப்பா. இவங்க ஆரம்பிக்கிறதே ப்ரிலிம்ஸ் வந்து ஜனவரி பிப்ரவரி. சரிங்களா? அதுல நம்ம ப்ரிலிம்ஸ் கட் ஆஃபே கம்மியா இருக்கும். இப்போ கம்மியான கட் ஆஃப் வச்சுட்டு ஜான்ல ஃபெப்ல ஆரம்பிச்சுட்டு மார்ச் ஏப்ரலுக்குள்ள எல்லாத்தையும் வந்துடணும், வராத படிப்போம் வரணும், எப்படி வரும்? அது வெரி ட்ரூ சார். நம்ம அந்த சீரியஸா எடுத்துக்க மாட்டோம். அதாவது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அந்த ஏப்ரல் மந்த் ஒரு சீரியஸ்னஸ் வரும். அந்த சீரியஸ்னஸ் வந்துட்டு லாஸ்ட் நவம்பர்ல இருந்து இருந்துச்சு அப்படின்னா வெரி ஈஸி டு. சரி, உங்களுக்கு இருந்தது அந்த மாதிரி? நான் ஃபர்ஸ்ட் இனிஷியல் அட்டெம்ப்ட்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப லெத்தார்ஜியா இருந்தேன். சரி, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, அதுக்கு தகுந்த பிரைஸ் எனக்கு ஃபெயிலியர்னு கிடைச்சது. சரி, அதுக்கப்புறம் எனக்கு புரிய ஆரம்பிச்சது நம்ம டியூ
அந்த ரெஸ்பெக்ட் அந்த அட்டென்ஷன் கொடுத்தாகணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் வந்து இன்னும் 23 வந்துட்டு நான் அந்த டிசம்பர்ல இருந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, டிசம்பர்ல இருந்து. இதுல நீங்க ரெஸ்பெக்டிவ் ஆஃப் யூ கிவிங் 4 attempts 5 attempts நல்லா ஸ்டாட்டிக் முடிச்சிருந்து நோட்ஸ் இருந்து பிவைக்கு சால்வ் பண்ணிருந்து கூட நவம்பர் டிசம்பர்ல ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, அது பிரிலிம்ஸ்ன்றது ஆரம்பிச்சுட்டே போகும். ஓகே, ஒரு காம்படிஷன் இருக்கு சார். இப்போ நம்ம இன்டர்வியூக்கே பார்க்கணும். நம்ம ஃபைனல் ரிசல்ட்லயே 1 மார்க்ல 20 பேர் இருக்கும்போது அது பாயிண்ட்ல லேக்ஸ் கணக்குல வந்துட்டு இது பண்ணும்போது ஒரே மார்க்ல 10,000 50,000 கூட 15,000 கூட இருக்கலாம். ஸோ அவ்வளோ இருக்கிறதுனால நம்ம எங்கேயுமே ஈவன் ஒரு சிங்கிள் கேர்லெஸ் மிஸ்டேக் வந்துட்டு வி cannot afford அப்படின்னு. ஸோ அதனால கொடுத்துட்டோம், ஃபீல்டுக்குள்ள வந்துட்டோம். இதுக்காண்டி வேற ஆப்ஷன்ஸ் இல்ல. ஆப்ஷன்ஸ் கிடையாது. அப்போ இது நவம்பர் டிசம்பர்ல கொடுத்தோம். சரி, ஓகே, ரைட்டுங்க. ஐ திங்க் வி ஹேவ் கவர்ட் அப் பிரிலிம்ஸ். இதை தாண்டி வேற ஏதாவது இல்ல சார். அந்த எக்ஸாம் அந்த சரி, ஓகே, ரைட். ஒன்னு வந்து நீங்க என்ன சொன்னீங்கன்னா லாஸ்ட் வீக் பயப்படக்கூடாது, யூடியூப் ஓப்பன் பண்ணக்கூடாது, ரிவைஸ் பண்ணணும். அதே மாதிரி ஷாலோ மார்க் எடுக்கணும். ஸோ கரெக்டாக மார்க் பார்த்துட்டு எடுக்கணும் அந்த டைமிங்காக. ஸோ தட் எஃபெக்டிவ்னஸ் இருக்கிற மாதிரி. ப்ளஸ் இதுவும் இல்லாமல் டிவியேட் இல்லாமல் யூடியூபோ ஏதோ டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. சரி, ஓகே, ரைட். இதெல்லாம் ரைட். ஆன் தி டே ஆஃப் தி எக்ஸாமினேஷன், இப்போ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ், May 24 ப்ரிலிம்ஸ். வாட் வில் பி யுவர் டே? ஹவு வில் பி யுவர் டே? மார்னிங் எந்திரிச்சிட்டு பீப்புள் ஆர் டூயிங் மெடிடேஷன். நான் பர்சனலாக மெடிடேட் பண்ணுவேன். சரி, அது வந்துட்டு ரெகுலராகவே பண்ணுவேன். ஓகே, எனக்கு தெரியும் உங்க டேஃப்ல விபாசனா மெடிடேஷன் பார்த்து அது ரிலேட்டடா क्वेश्चंस கேட்டேன். இருந்தாங்க, மெயின்லி கேட்டாங்க. ஆமா, அதனால அது வந்துட்டு மெடிடேட் பண்ணிட்டு சரி வேற எந்த தாட்டும் இல்லாம அது நம்ம மார்னிங் போகும்போது கூட என்ன எனக்கு ஞாபகம் இருக்கு, 2020 போகும்போது ஒரு நியூஸ் நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. ஐயோ இதை படிக்கலையேன்ட்டு நான் கூகுள் சர்ச் பண்ணிட்டு போயிட்டு வந்தேன். அதெல்லாம் இருக்கவே கூடாது. ஓகே, நம்ம ஒரு கிளியர் மைண்டோட கொஸ்டின் அங்க போய் தான் பார்க்க போறோம். ஏன்னா அவன் கேட்கறது எல்லாமே அங்க பாக்குறவங்களுக்கும் புதுசா இருக்கும். அந்த மாதிரி தான் அவன் கேட்கறான். ரொம்ப ஃப்ரெஷ் மைண்டடா போயிட்டு இப்போ அந்த காம் மைண்டோட அந்த கொஸ்டின் நான் ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறேன் அப்படின்னும் போது அது வந்து மைண்ட்ல வச்சுப்பேன். சரி, இன்கேஸ் ஒஸ்ட் கேஸ் சினாரியோல 20 கொஸ்டின் எனக்கு தெரியல, சரி இப்படியும் சினாரியோ இருக்கும். அதை வந்து நான் அப்படியே விஷுவலைஸ் பண்ணிப்பேன். ஓகே ஓகே இந்த மாதிரி வந்துருச்சு. மறுபடியும் எழுத மாதிரி தான் எக்ஸாம் எல்லாம் அந்த 120 மினிட்ஸ் 1 மினிட் கூட நான் பேனிக் ஆகக்கூடாது. ஓகே, ரொம்ப காமா இருக்கும். சரி, அதையும் வந்து நான் நோட் பண்ணி வச்சிருப்பேன். எல்லாமே டைரியில் இருக்கும். இதெல்லாம் நான் ரிவிஷன் பண்ணிப்பேன். இது பண்ணக்கூடாது எல்லாமே பண்ணிக்கிட்டு அந்த கொஸ்டின் பேப்பர் வாங்கினதுல இருந்து டைம் ஸ்டார்ட் ஆகிடும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த 9:30 to 10 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனிக் இருக்கும். ஏன்னா தடவை பிரெயினில் அந்த கொஸ்டின் பேப்பரும் அண்டர் த ப்ரெஷர் இருப்போம், தெரியாத கொஸ்டின்ஸாக இருக்கும், அதை பார்த்து பேனிக் ஆகும், அதெல்லாம் இருக்கும். ஒரு மிக்சடு கொஸ்டின் வரும், தெரிஞ்ச கொஸ்டினும். லாஸ்ட் ½ hour இருக்கும், 11 to 11:30 வருமா வராதா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் 1 hour டிசைட் பண்ணிடுவாங்க இந்த அட்டெம்ப்ட் அவ்வளோ. இந்த மாதிரி எந்த நெகட்டிவ் தாட்ஸும் அலோவ் பண்ணாம ஃபுல்லா அந்த ரொம்ப 2 hours வந்து இன்டென்ஸா இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா 10:30 வந்துட்டு பெண்ணை வந்து க்ளோஸ் பண்ணி வைப்பேன். இது எப்பயுமே நான் பண்றது. ஓகே, வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி குடித்தேன் அப்படின்னா கொஞ்சம் பிரெயினுக்கு கொஞ்சம் ஆக்சிஜன் இதாகும். இப்போ நான் ஒரு தடவை பார்த்துட்டேன் கொஸ்டின்ஸ் எல்லாமே. இப்போ நெக்ஸ்ட் 1 hour வந்துட்டு நான் இந்த சில பேர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் போவாங்க. நான் அந்த மாதிரி நான் போனது கிடையாது. ஓகே, நீங்க ரவுண்ட் சிஸ்டமே கிடையாது. ரவுண்ட் சிஸ்டம் கிடையாது. ஒரே ஆமா, ஒரே நான் வந்து பார்ப்பேன், தெரியல அப்படின்னா ஓகே அடுத்த கொஸ்டின் பார்ப்பேன். இந்த மாதிரி தான் போவேன். சப்ஜெக்ட் வைஸ் போவேன். இப்போ நான் எந்த ஆர்டர்ல படிக்கிறனோ அதே ஆர்டர்ல போவேன். ஃபர்ஸ்ட் என்விரான்மெண்ட், ஜியோகிராஃபி முடிப்பேன். இப்போ உங்களுக்கு இப்போ क्वेश्चन நம்பர் 20னா 20ல இருந்து ஆரம்பிப்பீங்க, 30னா 30ல இருந்து ஆரம்பிப்பீங்க. ஆமா, அப்போ क्वेश्चन பேப்பர் ஃபர்ஸ்ட் 5 minutes கோ த்ரூ பண்ணுவீங்களா? கோ த்ரூ பண்ணிடுவேன். ஓகே, அதாவது பேப்பர் வர்றதுக்கு முன்னாடி அப்படியே எடுத்து பார்த்து அதெல்லாம் இல்ல, பில் அடிச்சதுக்கு அப்புறம் தான் எடுப்பேன். ஓகே, டைம் நம்மகிட்ட இருக்கும், நம்ம அந்த பேனிக்ல எல்லாமே விட்டுருவோம். நான் அந்த ஃபர்ஸ்ட் 5 minutes வச்சிருவேன். எல்லாரும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. 5 நிமிஷம் இருக்கு, 300 செகண்ட்ஸ் இருக்கு. அப்படியே ஒவ்வொரு பேஜா நான் பார்ப்பேன், அப்படியே ஸ்கிம் பண்ணுவேன். இவ்வளோ பொறுமையா கடைப்பிடிப்பீங்களா எல்லாத்தையும்? ஆமா சார், பழகிருச்சு. நம்ம தான் மார்க்ல பண்றோம்ல, மார்க்ல எல்லாமே பண்றதுனால கரெக்ட் இது பண்ணிடுவோம். அதுல கண்டிப்பா ஒரு ஷோர் ஷாட் இருக்கும். சரி, ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ஆர்டிகல் ரைட் டு பிரைவசி கம்ஸ் அண்டர் விச் ஆர்டிகல்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். கரெக்ட், அதெல்லாம் நம்ம அங்கங்கே வந்து ஸ்பாட் பண்ணிடலாம். அதெல்லாம் டிலே பண்ணிடுவேன். சரி, ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளவு நிமிஷம் எடுப்பீங்க? சார் இப்போ ஈஸியா இருக்கு, இப்போ ஈஸியா எலிமினேட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் ஹோல்ட் பண்ணுவேன். 2 ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா ஹோல்ட் பண்ணிட்டு நான் மறுபடியும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் திருப்பிடுவேன். இல்லை அப்படின்னா ஷோர் ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா அப்பயும் மார்க் பண்ணிடுவேன். ஓகே, டிலே பண்ண மாட்டேன். ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு ரொம்பவுமே தெரியும், இதுல இருந்து எனக்கு எந்த ஐடியாவும் இருக்குன்னா நான் ஒமிட் பண்ண மாட்டேன், பட் வச்சிருப்பேன். ஓகே, மேபி லாஸ்ட் ½ hourல எனக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கும். நம்ம ரீடிங் பிட்வீன் தி லைன்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருப்போம். இப்போ இந்த வருஷமே பார்த்தீங்க அப்படின்னா செபி தேர் இஸ் நோ ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாக் மார்க்கெட் இருந்துச்சு. அந்த கொஸ்டின் எனக்கு பார்த்தனே ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட்ல நான் ரவுண்ட் பண்ணேன். கரெக்ட்,
ஸ்டேட் ஸ்டேட்மெண்ட் there is no regulating authority அப்படின்ட்டு for regulations அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ரிமூவ் பண்ணாலே நம்ம வந்துட்டு ஆன்சர் பண்ணிடலாம். அது நம்ம ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம விட்டுருப்போம் அப்படின்றத பார்க்கும்போது எனக்கு அதுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சுது. ஓகே இங்கதான் அப்படின்றது. நான் ஏன்னா அந்த நெக்ஸ்ட் 1 hourல வந்துட்டு நம்ம ஒரு தடவை எல்லாத்தையும் பார்த்துடுறோம் சார். பிரெயின் வந்து ஒரு காம் டவுன் ஆயிடும். ஓகே எல்லா கொஸ்டினும் பார்த்துட்டோம், பேனிக் இல்லாம இருக்கும். மறுபடியும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அந்த 2 minutes இது வந்து நான் மார்க்கில் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஒரு மினிமம் ஒரு 60 seconds ஆகுது நான் எதுவுமே யோசிக்க மாட்டேன். பேனாவையும் மூடி வச்சுக்குவேன், தண்ணி குடிச்சிட்டு அமைதியாக உட்காந்துருப்பேன். ஓகே, இது எல்லா அட்டம்ப்ட்லையுமே பண்ணது. சரி, அதுக்கப்புறம் ஓகே ரைட். சரி, நான் கேட்கறதுக்கு எல்லாமே டக்கு டக்குன்னு ரேபிட் ஃபயர் மாதிரி பதில் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், ஒரு கொஸ்டினை நீங்க ஆப்ஷன்ஸ் தெரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அட்டெண்ட் பண்ணுவீங்களா, செகண்ட் ரவுண்டா? தெரியலனா அடுத்ததான் வருவேன். அடுத்த ரவுண்ட்ல வருவீங்க. சரி, ஃபிக்ஸ் பண்ணிப்பீங்களா 85 to 90 கொஸ்டின்ஸ்ன்ட்டு? ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன். பட் ஓரளவுக்கு இன்கேஸ் 23 வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். 90 போகணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிருந்தேன். ஆனால் ஆக்சுவலாக 80 தான் போட்டேன். 80 தான் போட்டேன். 25 வந்துட்டு 90 தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். போட்டது 97. ஓகே, சூப்பர். ஸோ ஒரு பஃபர் வச்சுப்பீங்க கொஸ்டின் பேப்பருக்கு ஏற்ற மாதிரி, +5 -5 அங்கே போய் நான் சேஞ்ச் பண்ணிப்பேன். அங்கே போய் சேஞ்ச் பண்ணிப்பீங்க. சரி, ஓகே ரைட்டு. இந்த டைம் ப்ரெஷர் எடுத்துக்க மாட்டீங்க. ஆமாம். நடுவில் பிரேக் கொடுப்பீங்க. ஆமாம். ஸோ 1 hour நடுவில் வாட்டர் எடுத்துட்டு 1 hour + 1 hour டிவைட் பண்ணிப்பீங்க. 1 hour அட் எனி காஸ்ட் நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுக்காக. சரி, ஓகே. ஒரு கொஸ்டினை உங்களுக்கு புரியல, படிக்கும் போது புரியலன்னா இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருந்தா அந்த கொஸ்டினை திரும்ப பார்ப்பீங்க. ஆமா, அது ரொம்ப ஈஸியா. ஃபார் எக்ஸாம்பிள் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ல 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்தெல்லாம் வச்சிருந்தாங்க. அது ரொம்ப பொறுமையா படிச்சா அது புரியும். இன்கேஸ் நான் படிச்சிட்டேன் ஆன்சர் வரல அப்படின்னா ஹோல்ட் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிடுவேன். நம்ம மறுபடியும் பின்னாடி பார்த்துக்கலாம், அதுல இருக்க வேணாம். சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி பண்ணுவீங்க. சரி, ஓகே ரைட். ஸோ டைம்குள்ள முடிக்க முடிஞ்சதா பேப்பர்ஸா எல்லா வாட்டியும்? முடியும். சரி, ஓகே ரைட். ஸோ இதுதான் உங்களுடைய ஆவரேஜ் கட் ஆஃப் ஸ்கோருமே ஒரு ஆவரேஜா ஒரு 100 கிட்ட கட் ஆயிரும். அது தாண்டி 10 மார்க் கிட்ட வரும். ஸோ இதுதான் உங்க ப்ரிலிம் ஸ்ட்ராட்டஜி. ரைட், வெரி குட். ஆக்சுவலி பாயிண்ட் என்னன்னா, வேற ட்ரெடிஷ்னல் ஆஸ்பிரண்ட்டுங்க, சரிங்களா? ஒரு ஆஸ்பிரண்ட் ட்ரெடிஷ்னலா என்ன செய்யணுமோ, ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கணுமோ, அந்த பெர்ஃபெக்ஷனை அப்ளை பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க. பாயிண்ட் என்னன்னா, திஸ் இஸ் ஹவ் யூபிஎஸ்சி இட் இஸ். சம்வேர் ஆர் தி அதர் நம்ம ப்ரிப்பரேஷன் ஃபேஸ்லயே இருப்போம். ப்ரிப்பரேஷன் ஃபேஸ்ல இந்த பாயிண்ட் தான் நம்ம அட்டைன் பண்ணணும். எஸ். என்ன, இந்த பாயிண்ட் அட்டைன் பண்றதுக்கு ஒரு சிலவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஒரு சிலவங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்துடுறாங்க. ஏன்னா இப்போ ஒரு கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ணணும் இல்லையா, எப்படி சீக்வன்ஸா இல்ல 1, 50, 100 அந்த மாதிரி? சார் அது வந்து எக்ஸாம் ஹால்ல இருக்கிற நான் மைண்ட் செட்டை பொறுத்து. இது இது டிட்டர்மைண்டா எதுவுமே போக மாட்டேன். 100 கொஸ்டினுமே படிப்பீங்களா? ஆமா, 100 கொஸ்டினுமே படிச்சிடுவேன். ஒரு சில கொஸ்டின்ஸ் நம்ம ஷார்ட்டா இருந்துச்சுன்னா நான் அங்கேயே போட்டுருவேன். ஓகே. மைண்ட்ல வந்துட்டு எதையுமே ஓவர் கான்ஃபிடென்ட்டா அட்டன் பண்ணக்கூடாது. எல்லா ஆப்ஷனும் படிக்கணும். ஆப்ஷன் யூசுவலா எப்படி படிப்பேன், ABCDன்னு படிக்க மாட்டேன். DCBAன்னு தான் நான் வந்து படிப்பேன். ஓகே. ஸோ அந்த மாதிரி அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வர்றதுக்காக. ஓகே, வெரி குட். சரி, ஓகேங்க. ஸோ ஐ திங்க் வந்தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் ஆஸ்பிரண்ட் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். பட் ஆக்சுவலி ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் வெரி குட் இன்சைட்ஸ் ஃபார் தி ஆஸ்பிரண்ட்ஸ். ஏன்னா PYQஸாக இருக்கட்டும், டைம் டேக்கிங்காக இருக்கட்டும், எக்ஸாம் ஹாலாக இருக்கட்டும், லாஸ்ட் 1 வீக்காக இருக்கட்டும், ஒரு யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்னா இப்படி தான் இருக்கும். ஒரு 1.5 years 2 yearsன்றது நீங்கள் ப்ரிப்பரேஷன் கொடுத்தாகணும். ஏன்னா சப்ஜெக்ட்ஸே அவ்வளோ இருக்குங்க. கண்டிப்பாக சார், சரிங்களா? ஸோ இது வந்து நிறைய பேர் என்ன எடுத்துப்பாங்கன்னா, நான் ஃபிட் இல்லையான்ட்டு யோசிப்பாங்க. நீங்க ஃபிட் இல்லைன்ற பேச்சே கிடையாதுங்க. எங்க பாயிண்ட் என்னன்னா, 7 சப்ஜெக்ட் 8 சப்ஜெக்ட் இருக்கு. அந்த ப்ரிலிம்ஸ்க்கு 8 சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்ட் 2 மாசம்னா கூட கண்டிப்பா 8 சப்ஜெக்ட்டுக்கு 15-16 மாசம் ஆகுது. கண்டிப்பா சார். அவ்வளோ எடுக்காது. கைடன்ஸால நீங்க 10-12 monthsல முடிச்சிடணும். சொல்லுவாங்க சார், பிகமிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் பீயிங்ன்ற மாதிரி. கரெக்ட். நம்ம சம்டைம்ஸ் கம்பேர் பண்ணிப்போம். ஆமா. 4th அட்டெம்ப்ட்ல எழுதுறோம், நம்ம கம்பேர் தான் புதுசா வருவோம், அவன் எல்லாமே முடிச்சிட்டான் அப்படின்னு. சில நேரங்களில் சில மனிதர்களுக்கு சில காலங்கள் எடுக்கும். அதனால நம்ம கான்ஸ்டன்டா எஃபோர்ட் போடும்போது கண்டிப்பா கிராக் ஆகும். சரிங்க, சரி, ஓகே ரைட். ஸோ ஐ திங்க் தட் சம்ஸ் அப்ஸ் தி ப்ரிலிம்ஸ் பார்ட். நெக்ஸ்ட் வாட் வில் டூ இஸ் லைக் வில் கோ டு தி மெயின்ஸ் பார்ட். எனக்கு தெரிஞ்ச ஒரு வீடியோல நீங்க ஆமா சார் சொல்லியிருந்தீங்க, அடுத்த வாட்டி என் பாட்காஸ்ட் அங்க இருக்கும். கண்டிப்பா. ஆமா சார். அண்ட் சீரியஸ்லி சொல்றேங்க, நம்ம பேசினது பழிச்சிருச்சுங்க. கண்டிப்பா சார், உண்மை. பை காட்ஸ் கிரேஸ். சோ இது ஃபர்ஸ்ட், ஏன்னா நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணீங்களா, உங்க ஆன்சரை வச்சு நான் ஒரு வீடியோ போட்டேன். ஆமா சார். சார் ஆக்சுவலா அந்த ஆன்சர் வந்துட்டு நான் ஸ்பாட்ல எழுதுனது. ஓ, அது ஸ்பாட்ல எழுதுனது. அது வந்து பார்த்தது. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் பயந்தேன். வரைக்கும். ஏன் அப்படின்னா ஸ்டில் நான் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ஷனிஸ்ட். ஒரு 10 மார்க் இப்ப நீங்க நம்ம சந்தேலாலாம் கேட்டீங்களா, சந்தேலானா அப்படியே டிட்டோவா எழுதணும் அப்படின்னு நினைக்கிற ஆள், நான் நினைச்ச ஆள். சரி,
நான் எப்ப அந்த ரியாலிட்டி வந்து அப்படிலாம் எழுத முடியாது, அந்த இடத்துல நீ போயிட்டு ஒரு தெரிஞ்சது எழுதிட்டு வரதே பெரிய விஷயம் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. 6th அட்டெம்ப்ட்க்கு மேல போச்சுன்னா 160க்கு மேல போட மாட்டாங்க. அதாவது வயசாக மார்க் கம்மி அட்டெம்ப்ட் ஆக மார்க் போட மாட்டாங்க. என் ஃப்ரெண்ட் லாஸ்ட் அட்டெம்ப்ட் he got 193. சூப்பர். இப்போ எனக்கு வந்துட்டு 8th அட்டெம்ப்ட் I got 185. அதே ஒரு மித்து தான்.